9th முடிச்சுட்டு 10th போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கெமிஸ்ட்ரி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஓகே பார்ட் 1 பார்த்தாச்சு. பார்ட் 2 நம்ம பார்க்கலாம். ஓகேவா, கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு. ஸோ பார்ட் 1ல ஒரு 6 pages கிட்ட, அதாவது 5 pages கிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ 6th பேஜ் நம்ம இப்போ பார்க்கணும் இல்லையா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இதை ஒன் ஷாட் வீடியோவாவோ அல்லது ஒரு பார்ட் 2குள்ளார முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு பார்ட்டில் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் லைவ்ல யாராவது இருக்கீங்கன்னா we will continue. அப்படி இல்லைன்னா ஒரு 45 to 50 minutes நம்ம இந்த கிளாஸ் முடிச்சிடுவோம். சரிங்களா? hope you are ready. fine. டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, எல்லா டைப்ஸும் உங்களுக்கு கொடுக்கல, உங்களுக்கு ஒரு சில ரியாக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. We have learned in class 9 that during a chemical reaction atoms of one element do not change into those of another element. ஸோ ஏற்கனவே கிளாஸ் 9ல நீங்க படிச்சிருக்கணும், ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்டா மாறுமா கெமிக்கல் ரியாக்ஷன்னா? மாறாது கெமிக்கல் ரியாக்ஷன்ல. பட் தேர் இஸ் a சான்ஸ், ஒரு எலமெண்ட் ஏ ஹைட்ரஜன் அப்படின்ற எலமெண்ட் நான் ஹீலியமா மாத்தலாம், அல்லது கார்பனை நான் நைட்ரஜனா மாத்தலாம். கார்பன் அப்படின்றது ஒரு எலமெண்ட், அதை நான் நைட்ரஜனா மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி மாற்றணும்னா இந்த ரியாக்ஷன்ஸ்க்குலாம் பேர் என்ன அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ரியாக்ஷன் சொல்லுவோம்? நியூக்ளியர் ரியாக்ஷன். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா கெமிக்கல் ரியாக்ஷன். ஆர்டினரியா கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்டா மாற்ற முடியுமானா முடியாது. அப்ப எந்த மெத்தட்ல மாற்ற முடியும்னு கேட்டா நியூக்ளியர் ரியாக்ஷன்ல ஒரு எலமெண்ட்டை இன்னொரு எலமெண்டா மாற்ற முடியும்னு சொல்லணும். சரியா? ஃபைன். பட் நியூக்ளியர் ரியாக்ஷனா என்னன்னு நீங்க 12th படிப்பீங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகே. ஸோ நார் do atoms disappear from the mixture or appear from elsewhere. ஸோ எந்த ஒரு ஆட்டமும் எனக்கு ரியாக்ஷன்ஸ்ல கெமிக்கல் ரியாக்ஷனால என்ன ஆகாதுன்னா மறைஞ்சி போகாது அல்லது புதுசா ஒன்றும் உருவாகாது. இருக்கிற ஆட்டம்ஸ் தான் இருக்க போகுது இல்லையா? ஆக்சுவலி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் த பிரேக்கிங் அண்ட் மேக்கிங் ஆஃப் பாண்ட்ஸ் பிட்வீன் த ஆட்டம்ஸ் டு ப்ரொடியூஸ் எ நியூ சப்ஸ்டன்ஸ். ஸோ இருக்கிற எலமெண்ட்ல இருக்கிற காம்பவுண்ட்ஸ்ல ஒரு ஆட்டம்க்கு இன்னொரு ஆட்டம்க்கு நடுவில் இருக்கிற பாண்ட் எல்லாம் பிரேக் ஆயிட்டு வேற வேற ஆட்டம்ஸ்க்கு நடுவில் புதுசா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்ப பிரேக்கிங் ஆஃப் பாண்ட், ஃபார்மேஷன் ஆஃப் நியூ பாண்ட், இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன்ல நடக்கிற ஒரு விஷயம். எலமெண்ட் எதுவும் புதுசா ஃபார்ம் ஆகல, ஆட்டம்ஸ் எதுவும் புதுசா உருவாகல, அல்லது இருக்கிற ஆட்டம்ஸும் டிஸப்பியர் ஆகல. சரியா? ஆட்டம்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் தான் பிரேக் ஆகுது. அப்புறம் சில ஆட்டம்ஸ்க்கு நடுவில் பாண்ட் புதுசா ஜெனரேட் ஆகுது, உருவாகுதுன்னு சொல்றாங்க. You will study about this types of bonds formed between atoms in chapter 3 and 4. So chapter 3லயும் chapter 4லயும் metals and non-metals அப்படின்ற சாப்டர்லயும் carbon and its compounds அப்படின்ற சாப்டர்லயும் நீங்க என்ன படிப்பீங்கன்னா types of bond, ionic bondனா என்ன, covalent bondனா என்ன, எந்த மாதிரியான பாண்ட்லாம் இருக்கு அப்படின்ற பாண்டுடைய டைப்பை பத்தி நீங்க சாப்டர் 3லயும் 4லயும் படிப்பீங்க. ஸோ இப்போ நம்ம பாண்டை பத்தி கவலைப்பட தேவையில்ல. பாண்ட் பிரேக் ஆகுறதுனால ஃபார்ம் ஆகுறதுனால எனக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பார்க்கலாம். சரியா? அதுல இருக்கக்கூடிய டைப் ஆஃப் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் 1.2.1 காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷனை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா அடிஷன் ரியாக்ஷன் கூட நம்ம சொல்லலாம். காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னாலும் அடிஷன் ரியாக்ஷனாலும் ஒண்ணுதான். ஃபைன். லைவ்ல ஒரு 2 பேர் எனக்கு காமிக்குது. இன்கேஸ் நீங்க 11th இல்ல 12th இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க போய் உங்களுடைய சப்ஜெக்ட்கான வீடியோஸை பாருங்க, படிங்க. 9th to 10th போறீங்க, 10th ஸ்டாண்டர்டா இருந்தா மட்டும் லைவ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஃபைன். காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ கம்பைன் அப்படின்ற வேர்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா? கம்பைன்னா என்னது? ஒரு கிளாஸ், இப்போ உங்க கிளாஸ்ல ஒரு ஸ்டாஃப் வரலன்னா இன்னொரு கிளாஸ் கூட உங்களை கம்பைன் பண்ணி உட்கார சொல்லுவாங்க. 2 கிளாஸை ஒன்னா கம்பைன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்ப கம்பைன் அப்படின்னா என்னன்னு தெரியும்? 2 ஒன்னா சேர்க்கறது கம்பைன் சொல்லுவோம். காம்பினேஷன் ரியாக்ஷன் ஆர் கம்பைனேஷன் ரியாக்ஷனா மோர் தென் 1 or 2 ரியாக்டன்ட் இருக்கு, அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்துச்சுன்னா we called as combination reaction or combination reaction. இங்க பாருங்க, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா புரியும். பட் ஆக்டிவிட்டியை படிச்சுட்டு படிக்கலாம். ஆக்டிவிட்டி 1.4 டேக் a small amount of calcium oxide or quicklime in a beaker. ஸோ கால்சியம் ஆக்சைடுக்கு இன்னொரு பேர் தான் என்ன அப்படின்னா குயிக்லைம். குயிக்லைம்னு சொன்னாலும் கால்சியம் ஆக்சைடுனாலும் ஒண்ணுதான். தமிழ்ல சுட்ட சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லோலி ஆட் வாட்டர் டு திஸ். ஸோ இந்த குயிக்லைம் கூட நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்றோம். அப்படி சேர்க்கும் போது டச் த பீக்கர் as shown in figure 1.3. ஸோ பீக்கர்ல இந்த இடத்துல கால்சியம் ஆக்சைடு இருக்கு, அது கூட வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமா போர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த பீக்கருடைய தண்ணி இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா டச் பண்றோம். அப்படி டச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகும்? டு யூ ஃபீல் எனி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்? டெம்பரேச்சர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? ஹாட்டா ஃபீல் ஆகுதா, கோல்டா ஃபீல் ஆகுதா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செய்து பார்த்துட்டு சொல்லலாம். ஈவன் உங்ககிட்ட கால்சியம் ஆக்சைடுனா வீட்டில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு கட்டி, ஏதாவது சாக் பீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கூடும் இதை நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செய்யலாம். சரியா? ஃபிகர் 1.3
formation of slaked lime by the reaction of calcium oxide with water. So calcium oxide கூட CaO கூட வாட்டர் சேர்ந்துச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஸ்லேக்டு லைம் கிடைக்குது, அதாவது லைம் வாட்டர், கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் ஃபார்முலாவா எழுதுறோம். இங்க கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபார்முலாவா நம்ம எழுதுறதுக்கு. சரியா? ஃபைன். கால்சியம் ஆக்சைடு reacts vigorously with water to produce slaked lime. ஸோ விகரஸ் அப்படின்னு அர்த்தம்னா ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப கண்ணா பின்னான்னு டக்கு டக்குன்னு நடக்குது, அதுல இருந்து பபிள் சவுண்ட் வருது, வெடிக்கிற மாதிரி ஆகுதுன்னா we called as vigorous. ஃபைன். கால்சியம் ஹைட்ராக்சைடு எனக்கு ஃபார்ம் ஆகுது. கால்சியம் ஆக்சைடு CaO வாட்டர் கூட சேர்ந்து CaOH ட்வைஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு ஒன்று ஃபார்ம் ஆகுது, which is called as slaked lime. இது ஃபார்ம் ஆகும்போது ரிலீசிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட். இது எனக்கு என்ன பண்ணுதுன்னா நிறைய ஹீட்டை ரிலீஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஹீட்டை ரிலீஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்குலாம் பேர் என்ன? எக்ஸோதெர்மிக், எண்டோதெர்மிக்ன்ற வேர்டு ஏற்கனவே நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஓகே, இல்லைனாலும் நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம். சரியா? In this reaction, calcium oxide and water combine to form a single product. So calcium oxide என்பது ஒரு reactant, water என்பது ஒரு reactant. ரெண்டு reactant ஒண்ணா சேர்ந்து எனக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் கால்சியம் ஹைட்ராக்சைடு மட்டும் தான் கொடுத்துருக்கு. சார் ஹீட் இட்ஸ் எனர்ஜி, ரைட்? எனர்ஜின்றது ரிலீஸ் ஆகும் அல்லது கெயின் ஆகும். ஸோ இட்ஸ் எனர்ஜி. ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்னே ஒன்று தான். அப்ப more than one reactant combined to form a single product is called a combination reaction or combination reaction சொல்லலாம் இல்லையா? In this reaction, calcium oxide and water combine to form a single product, calcium hydroxide. Such a reaction in which a single product is formed from two or more reactant. So ரெண்டு ரியாக்டன்ட்டோ அல்லது நிறைய ரியாக்டன்ட், டூ ஆர் மோர் ரியாக்டன்ட், எத்தனை ரியாக்டன்ட்னா நான் எடுத்துக்கலாம், அந்த ரியாக்டன்ட்ஸ்லாம் ஒண்ணா சேர்ந்து எனக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்துச்சுன்னா we called as this reaction is known as combination reaction or combination reaction. So combination reaction என்ன? நான் எத்தனை ரியாக்டன்ட் வேணா எடுத்துக்கலாம் லெஃப்ட் சைட்ல, அது எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரே ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கணும். அப்படி கொடுத்துச்சுன்னா combination or combination reaction. Fine. Okay. So do you know ஒன்னு கொடுத்திருக்காங்க, பட் do you know படிக்கலாமா வேண்டாமான்றதை நீங்க தான் சொல்லணும். யாராவது லைவ்ல இருந்து கமெண்ட்ல சொன்னீங்க, இந்த சாட்ல லைவ் சாட்ல சொன்னீங்கன்னா நான் do you know படிப்பேன், இல்லைன்னா படிக்க மாட்டேன். பார்க்கலாம் யாராவது லைவ் வந்து சொல்றீங்களான்னு சொல்லிட்டு. ஃபைன். Let us discuss some more examples of combination reaction. So combination reactionக்கு இன்னும் சில examples பார்க்கலாம்னு சொல்றாங்க. First one, calcium oxide water gives slaked lime கொடுத்திருந்தாங்க. Second one, carbon plus oxygen gives carbon dioxide. So burning of coal, நிலக்கரி ஏதாவது எடுத்துக்கிட்டா, கோல் எடுத்துக்கிட்டா, அந்த கோல்ல கார்பன் தான் இருக்கும். அந்த கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து எரியும் போது, கார்பனும் ஆக்சிஜனும் ஒன்னா சேர்ந்து எரியும் போது எனக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஸோ இதுல கார்பன் ஒரு ரியாக்டன்ட், ஆக்சிஜன் ஒரு ரியாக்டன்ட். அப்ப ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கு, 2R. ஆனா ப்ராடக்ட் எத்தனை இருக்கு? ஒன்னே ஒன்று, ஒரு கார்பன் டை ஆக்சைடு தான் கிடைக்குது. ஸோ அப்போ எனக்கு மோர் தென் டூ ரியாக்டன்ஸ் ஆர் டூ ரியாக்டன்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் ஏ சிங்கிள் ப்ராடக்ட். ஸோ திஸ் இஸ் கால்டு காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? மெல்பின் 0505. ஹாய் மெல்பின். ஆக்சுவலா உங்களுடைய நம்பர் 0505 எதுக்காக நீங்க போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஐ லவ் தட். வை? பிகாஸ் May 5 தான் என்னுடைய பர்த்டே. ஸோ என்னுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 0505 அப்படின்னு இருக்கும். அதே நீங்களும் எழுதிருக்கீங்க மெல்பின் 0505. ஸோ அதனால ஹாய். ஓகே. Second one, combination example, combination reaction kind of example, formation of water from hydrogen and oxygen. So hydrogen and oxygen ஒண்ணா சேர்ந்து water form ஆகுது. hydrogen gas, oxygen gas, ரெண்டு gases ஒண்ணா சேர்ந்து எனக்கு என்னன்னா water அப்படின ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குது. இப்பயும் பாருங்க, ஹைட்ரஜன் அப்படின்றது ஒரு ரியாக்டன்ட், ஆக்சிஜன் ஒரு ரியாக்டன்ட். அது எத்தனை மோல்ன்றதுனா நமக்கு கன்சிடரேஷன் இல்ல. ஜஸ்ட் ரியாக்டன்ட் எத்தனை இருக்குன்னா 2 ரியாக்டன்ட் இருக்கு. ஹைட்ரஜன் இஸ் 1 எலிமெண்ட், ஆக்சிஜன் இஸ் 1 எலிமெண்ட். ஆனா எனக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வாட்டர்னு ஒன்னு தான் கிடைக்குது. சோ 2 மோல்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்காதீங்க. We are not talking about the number of moles. Number of moles பத்திலாம் நம்ம இங்க பேசல. ஜஸ்ட் வாட்டர் அப்படின ஒரு ப்ராடக்ட் தான் கிடைக்குது. சோ ரெண்டு ரியாக்டன்ட் ஒண்ணா சேர்ந்து ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கிறதுனால this is an example of combination reaction அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Is that clear? Fine. In simple language, we can say that when two or more substances, elements or compounds combine to form a single product. So two components அல்லது more than two compounds, எலிமெண்ட் ஆகவும் இருக்கலாம், காம்பவுண்ட் ஆகவும் இருக்கலாம், மாலிகுல்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி ஒன்னா சேர்ந்து சிங்கிள் ப்ராடக்ட், ஒரே ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கணும். அப்படி கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேரு காம்பினேஷன் ரியாக்ஷன் ஆர் கம்பைனேஷன் ரியாக்ஷன். Hope you get an idea. The reactions are called the combination reaction. In activity 1.4, இப்போ activity 1.4 போலாமா? அதுல நம்ம என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். We also observed that large amount of heat is evolved.
ஸோ அந்த ரியாக்ஷன்ல காம்பினேஷன் ரியாக்ஷன் தான் கால்சியம் ஆக்சைடும் வாட்டரும் ஒன்னா சேர்ந்து ஸ்லாக்டு லைமை உருவாக்குச்சு இல்லையா. கால்சியம் ஆக்சைடு CaO பிளஸ் H2O வாட்டர், கால்சியம் ஆக்சைடும் வாட்டரும் ஒன்னா சேர்ந்துச்சு, we get calcium hydroxide CaOH twice called slaked lime. அப்போ இது நம்ம காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்லலாம். ஏன்? ஏன்னா ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கு, கால்சியம் ஆக்சைடு இஸ் ஏ ரியாக்டன்ட், வாட்டர் இஸ் ஏ ரியாக்டன்ட், இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குது. அப்ப காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. பட் இந்த ரியாக்ஷன்ல ஹீட் ப்ரொடியூஸ் ஆச்சுல, இதை நம்ம எப்படி சொல்லணும் அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பாருங்க. ஃபைன். Activity 1.4 we also observed that large amount of heat is evolved. இதே ப்ராசஸ்ல எனக்கு ஹீட்டும் ரொம்ப அதிகமான அளவுல எவால்வ் ஆச்சு. So this makes the reaction mixture warm. அப்ப ரியாக்ஷன் மிக்ஸ்சர் எனக்கு சூடாகிறதுக்கு அதுதான் காரணம். அப்ப நம்ம கையை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கும்? ஹாட்டா ஃபீல் ஆயிருக்கும் இல்லையா. ரியாக்ஷன்ஸ் in which heat is released along the formation of product. So product ஃபார்ம் ஆகும்போது அதுக்குடைய ஹீட்டும் எனக்கு ப்ரொடியூஸ் ஆச்சுனா, ஹீட் எனக்கு ரிலீஸ் ஆச்சுனா, அந்த ரியாக்ஷன்ஸ்க்குலாம் பேர் என்ன அப்படின்னா எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸோனா ரிலீசிங் அப்படின்னு அர்த்தம், வெளியில வரக்கூடியது. சோ ஹீட் எப்பெல்லாம் ரிலீஸ் ஆகுதோ அப்ப அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னதுன்னா எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேவா. சோ ஹீட் இன்வால்வ் ஆச்சுனா, அதாவது ஹீட்டை அப்சர்வ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் எண்டோதெர்மிக். சோ அப்படின்னா என்னன்றது நம்ம அடுத்த ப்ராசஸ்ல டாபிக்ல பார்க்கலாம். ஃபைன். இப்போதைக்கு எக்ஸோதெர்மிக் அப்படின்ற வேர்டுக்கு உங்களுக்கு மீனிங் புரிஞ்சுச்சுன்னா போதும். ஹவு டு ரிமெம்பர் வேலன்சி. ஓகே. சோ நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படிக்கணும். மெல்வின், ஒரு ஆட்டம் இருக்கு, எக்ஸாம்பிள் கார்பன் இருக்குன்னா அதனுடைய வேலன்சி என்னன்னா 4. சோ இந்த வேலன்சி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர் நீங்க படிச்சிருக்கணும். அட்டாமிக் நம்பருக்கு நேரா என்ன நோபல் கேஸஸ் இருக்குன்னு பாருங்க. நியான்னு ஒரு நோபல் கேஸ் இருக்கு, தென் இந்த பக்கம் ஹீலியம்னு ஒரு நோபல் கேஸ் இருக்கு. ஹீலியத்துக்கு 2, நியானுக்கு 10. சோ +4 ஆகலாம் அல்லது -4 ஆகலாம். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் -4 ஆர் +4 இதுதான். சோ வேலன்சின்றது 4ன்னு சொல்றோம். லைக் தட் நைட்ரஜன் அதனுடைய வேலன்சி 3. ஏன்னா நியானுக்கு ரொம்ப நேரா இருக்கு, 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிட்டு அது 10ஆ மாறிடும். பட் ஹீலியத்துக்கு வரணும்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா 5 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணணும். It is very easy to gain 3 electrons than losing 5 electrons. 5 electron லாஸ் பண்றதை விட 3 எலக்ட்ரானை கெயின் பண்றது அதுக்கு ஈஸி. சரியா. சோ உங்களுக்கு ஆக்டேட் ரூல்னா என்னன்னு தெரியணும், நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் தெரியணும், அட்டாமிக் நம்பர் தெரியணும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொஞ்சமா படிக்கணும். இதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களால பேலன்ஸே ஈஸியா சொல்ல முடியும். மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நான் சொன்ன அட்டாமிக் நம்பர், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் நீங்க படிச்சுதான் ஆகணும். சார் டுமாரோ டெஸ்ட், நாளைக்கு டெஸ்டா பேலன்ஸியா? ஓகே. ஸோ நீங்க அட்டாமிக் நம்பர்ஸ் ஒரு பீரியாடிக் டேபிள் எடுத்துக்கோங்க. பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் லெசன்ல பீரியாடிக் டேபிள் இருக்கு. அந்த பீரியாடிக் டேபிள்ல லாஸ்ட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் 18th குரூப், மொத்தம் 18 குரூப் 7 பீரியட்ஸ் இருக்கும் இல்லையா. அதுல 18th குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே நோபல் கேஸ். அந்த எலிமெண்ட்ஸ் அட்டைன் பண்றதுக்கு ஒரு எலிமெண்ட்டும் ஓகே இந்த சாப்டரா நோ இஷ்யூஸ். ஸோ அந்த 18th குரூப்பை அட்டைன் பண்றதுக்கு ஒரு எலிமெண்ட்டும் எத்தனை எலக்ட்ரானா கெயின் பண்ணுதோ அதை தான் நம்ம அதனுடைய வேலன்சியா சொல்ல போறோம். எஸ் பிளாக் எலிமெண்ட் எல்லாத்துக்குமே 1, ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் 1, செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் 2, அதே மாதிரி தேர்ட் குரூப், ஃபோர்த் குரூப் அப்படின்னு பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல வேலன்சி நம்ம ஈஸியா சொல்லலாம். அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லது. ஃபைன். இன்கேஸ் நான் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் லெசன் நடத்தினா அப்போ நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்றேன். ஓகே. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம், ஐ மீன் டெஸ்ட். ஃபைன். எக்ஸோதெர்மிக் பார்க்குறோம் இல்லையா. அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ எக்ஸோதெர்மிக் ஹீட்டை ரிலீஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷனுக்கு மற்ற எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், burning of natural gas. Natural gas அப்படின்னா நம்ம மீத்தேன் எடுத்துப்போம். ஸோ மீத்தேன் இஸ் த பயோகேஸ் ஆர் நேச்சுரல் கேஸ். இந்த மீத்தேன் எடுத்துட்டு ஆக்சிடேஷன் பண்றோம், ஆக்சிஜன் கூட எரிக்கிறோம். கார்பன் ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடா போகும், ஹைட்ரஜன்லாம் ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டரா போகும். ஸோ ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடா போகுது. 4 ஹைட்ரஜன் இருக்கு CH4. அந்த 4 ஹைட்ரஜன் H2O 2 டைம்ஸ் போகுது. ஓகேவா. ஸோ அப்போ எத்தனை ஆக்சிஜன் தேவைப்படும் அப்படின்னா 2 moles ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படும். அதுதான் இங்க எழுதிருக்காங்க. ஸோ த ரியாக்ஷன் இஸ் பேலன்ஸ்டு ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு ரியாக்ஷன் தான். பேலன்சிங் ரியாக்ஷனை பத்தி நம்ம ஏற்கனவே பார்ட் 1ல பார்த்துட்டோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஃபைன். ஓகே ஓகேப்பா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க மெசேஜ் ரீட்ராக்ட் பண்ணணும், டெலிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை மெல்வின், ஃப்ரீயா விடுங்க. Second one, do you know the respiration is an exothermic process? So நம்ம ரெஸ்பிரேஷன் பண்றது கூட எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்னு சொல்றாங்க. ஏன்னா மூச்சு விடும்போது நீங்களே கை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் காத்து எப்படி இருக்கும், சூடா இருக்கும். அப்ப நம்ம பாடியில இருக்கிற ஹீட் எல்லாம் ரிலீஸ் பண்றது, வெளியில வர்றதுக்கு தான்
ரெஸ்பிரேஷன் பண்றோம். ஆமாவா? we all know that we need energy to stay alive. நம்ம உயிரோட இருக்கணும்னா நமக்கு எனர்ஜி தேவை, எல்லாருக்கும் தெரியும். we get this energy from food we eat. so இந்த எனர்ஜி எங்க இருந்து நமக்கு கிடைக்கும்? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து கிடைக்கும். during digestion food is broken down into simpler substances. so நம்ம சாப்பிடுற சாப்பாடு ரொம்ப பெரிய பெரிய மாலிகுல்ஸா இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸா இருக்கும். அப்போ டைஜஷன் ப்ராசஸ் அப்போ என்ன ஆகும்னா அந்த பெரிய பெரிய மாலிகுல்ஸ் எல்லாம் உடைஞ்சு சின்ன சின்ன மாலிகுல்ஸா மாறும். அப்படி உடையும் போது அது சின்ன மாலிகுல்ஸா மாறி குளுக்கோஸா ஸ்டார்ச்சா மாறும்போது அது சம் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். For example, rice, potatoes and bread contain carbohydrates. இது எல்லாத்துலயுமே கார்போஹைட்ரேட் இருக்கு. These carbohydrates are broken down to form a glucose. So இந்த கார்போஹைட்ரேட் வந்து கார்பன் நிறைய இருக்கக்கூடிய C12 இருக்கலாம், C30, C40 எத்தனை கார்பன் வேணா வச்சு ஒரு காம்பவுண்ட் இருக்கலாம். அது எல்லாமே பிரேக் ஆகி குளுக்கோஸ் C6H12O6 அப்படின்ற ஒரு குளுக்கோஸ் மாலிகுலா மாறும். ஸோ இந்த மாலிகுல் தான் இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் மாலிகுல், எனக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய குளுக்கோஸ். கார்போஹைட்ரேட் அப்படின்றது CXHYOZன்னு வச்சுக்கோங்க, அல்லது மோஸ்ட்லி CX இருந்துச்சுன்னா ஓவும் எக்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரியான கார்போஹைட்ரேட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸ்ல எக்ஸ் எத்தனை வேணா இருக்கலாம், 20 இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், 100 கூட இருக்கலாம், 200 கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான லார்ஜ் கார்போஹைட்ரேட் மாலிகுல்ஸ்லாம் பிரேக் டவுன் ஆகி சின்ன குளுக்கோஸ் மாலிகுலை உருவாக்குது. This glucose combines with the oxygen. இந்த குளுக்கோஸ் என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் கூட சேர்ந்து, இங்க இருக்கிற குளுக்கோஸ் C6H12O6 treated with the oxygen to form carbon dioxide, water and energy. ஸோ இந்த எனர்ஜி என் பாடிக்கு தேவை, உயிரோட வாழறதுக்கு, ஹார்ட் பம்ப் பண்றதுக்கு, லங்ஸ், கிட்னி எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி இது கொடுக்குது. பிளஸ் வாட்டர் கொடுக்குது, கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது. இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியில வருது, அது அந்த எனர்ஜியை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுது. அதுல உருவாக்குற எனர்ஜில நிறைய எனர்ஜி இருக்கும் இல்லையா? ஒன் ஆஃப் த எனர்ஜி இஸ் ஹீட் எனர்ஜி விச் இஸ் ரிலீஸ்டு during a exhale. Fine. This glucose combined with the oxygen in the cells of our body. So இந்த glucose என்ன பண்ணுதுன்னா நம்ம செல்ஸ்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகுது and provide energy. அது நமக்கு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. The special name of this reaction is respiration. So இந்த மாதிரி செல்ஸ்ல இருக்கக்கூடிய செல்ஸ், நம்மளுடைய டிஷ்யூஸ்ல செல்ஸ்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட குளுக்கோஸ் மாலிகுல் கம்பைன் ஆகி ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரெஸ்பிரேஷன் சொல்றோம். The process of which you will study in chapter 6. ஸோ சாப்டர் 6ல நீங்க இதை பத்தி படிப்பீங்கன்னு சொல்றாங்க. பயாலஜில ஆல்ரெடி படிச்சிருக்கலாம் அல்லது இனிமேலும் படிக்கலாம். ஃபைன், ஏற்கனவே நடத்திட்டாங்கன்னா நீங்க படிச்சிருப்பீங்க ரெஸ்பிரேஷன் என்னன்னு. ஓகே, ஸோ குளுக்கோஸ் பிளஸ் 6O2 gives 6CO2 plus H2O plus energy. ஓகே, இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். குளுக்கோஸ் ஆக்சிடேஷன் ஆகி செல்ஸ்ல இருக்கிற ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி எனக்கு கார்பன் டை ஆக்சைடாவும் வாட்டராகவும் எனர்ஜியாவும் மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஓகேவா? எக்ஸோதெர்மிக்கான எக்ஸாம்பிள். ஓகே, தேர்ட் ஒன் எக்ஸோதெர்மிக்ல the decomposition of vegetable matter into a compost is also an example of exothermic reaction. so vegetable matter அதாவது காய்கறிகள் எதையாவது எடுத்துக்கிட்டா அதெல்லாம் சிதைவடையும், அழிஞ்சு போகும் இல்லையா? கொஞ்ச நாள் கழிச்சு அது மண்ணில் மக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மக்கும் பொழுது டீகம்போஸ் ஆகும்போது அது கம்போஸ்டா மாறும், உரமா மாறும். மேன்யூர் வேற, ஃபெர்டிலைசர் வேற இல்லையா? பட் இங்க நம்ம மேன்யூரா தான் எடுத்துக்கிறோம். கம்போஸ்ட் அப்படின்றது மேன்யூர், இயற்கை உரம். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள் மேட்டர்ஸ் எல்லாம் மேன்யூரா கம்போஸ்டா மாறும்பொழுது இந்த ப்ராசஸும் என்னன்னா ஒரு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ், எனர்ஜியை லாஸ் பண்ணும், ஹீட் எனர்ஜியை லாஸ் பண்ணும்னு சொல்றாங்க. Identify the type of reaction taking place in activity 1.1 where heat is given out along the formation of a single product. So calcium oxide water கூட சேர்ந்து calcium hydroxide or slaked lime ஃபார்ம் பண்ணுச்சு. அதே ப்ராசஸ்ல எனக்கு எனர்ஜியும் லாஸ் பண்ணுச்சு, ஹீட் எனர்ஜியை கொடுத்துச்சு. அப்போ இப்போ ஆக்டிவிட்டி 1.1 என்ன ரியாக்ஷன் உங்களுக்கு தோணுது? காம்பினேஷன் ரியாக்ஷன். ஏன்னா ரெண்டு ரியாக்டன்ட் ஒன்னா சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் கொடுத்துச்சு, காம்பினேஷன். அட் த சேம் டைம் அது எனர்ஜியை லாஸ் பண்ணுது. அப்ப நம்ம எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லலாம். ஸோ எக்ஸோதெர்மிக் காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாமா? எக்ஸோதெர்மிக் காம்பினேஷன் ரியாக்ஷன். ஃபைன். ஸோ இது நம்ம டைப் ஆஃப் ரியாக்ஷன்ல பார்த்துருக்கோம். காம்பினேஷன் ரியாக்ஷன் ஒரு டைப் ஆரம்பிச்சோம், அந்த டைப்ல எக்ஸோதெர்மிக் என்ற கான்செப்டையும் சேர்த்து நடத்திட்டாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.2.2 டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ காம்போசிஷன் ரியாக்ஷன் அல்லது காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட் தான் என்னன்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன். சிதைவடையுது, வீணாகுது, அழியுதுன்னு அர்த்தம். ரெண்டு ரியாக்டன்ட் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன் சொன்னோம். ஒரே ஒரு ரியாக்டன்ட் 2-3 ப்ராடக்டா பிரிஞ்சுச்சுன்னா we called as decomposition. ஸோ நான் இங்க சில வேர்ட்ஸ் எழுதுறேன், இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும், 11th 12th. காம்பினேஷன் ரியாக்ஷனை வேற எப்படிலாம் எழுதலாம்னா காம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடிஷன் ரியாக்ஷன் சொல்லலாம். ஏன்னா 2-3 ரியாக்டன்ட் ஒன்னா ஆட் ஆகி ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குது.
அப்ப அடிஷன் ரியாக்ஷன், காம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படிலாம் நம்ம என்ன பண்ணலாம், காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு பேர் சொல்லலாம். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டி காம்போசிஷன் ரியாக்ஷன் பாக்குறோம் இல்லையா. காம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்றோம் காம்பினேஷன் ரியாக்ஷனை, இங்க டீகாம்போசிஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ காம்போசிஷன்னாலும் டீகாம்பினேஷன் ரியாக்ஷனாலும் ஒண்ணுதான். கம்பைனேஷன் ஆர் காம்பினேஷன், டீகாம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னாலும் ஒண்ணுதான். டீகாம்பினேஷன் ஆர் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ டீகம்போஸ், டீகாம்பினேஷன் இதுக்கு என்ன அர்த்தம்னா பிரியுதுன்னு அர்த்தம். எது பிரியுது, எப்படி பிரியுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 1.5, take about 2 gram of ferrous sulfate, FeSO4 ferrous sulfate எடுத்துக்கிறாங்க, crystal in a dry boiling tube. ஒரு பாயிலிங் டியூப், டெஸ்ட் டியூப்க்கும் பாயிலிங் டியூப்க்கும் என்ன வித்தியாசம்னா டெஸ்ட் டியூபை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் பாயிலிங் டியூப், கொஞ்சம் திக்காவும் இருக்கும். ஸோ டெஸ்ட் டியூபை சாதாரணமாக நம்ம ஹீட் பண்ணும்போது அது சீக்கிரமா கிராக் ஆயிடும், உடஞ்சிடும். ஆனா பாயிலிங் டியூப் கொஞ்சம் ஹீட் ரெசிஸ்டண்டா இருக்கும். அதாவது ரெசிஸ்டன்ட்னு இல்ல, ஹீட் வித்ஸ்டாண்டா இருக்கும். அதாவது நம்ம எவ்வளவுதான் ஹீட் பண்ணாலும் அது சீக்கிரமா என்ன ஆகாதுன்னா கிராக் ஆகாது, உடையாது. அப்படி ஹீட்டை தாங்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை டெஸ்ட் டியூப் மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாயிலிங் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஃபைன். நோட் த கலர் ஆஃப் த ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல். ஓகே, ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல் 2 கிராம் எடுத்துக்கிறோம், அதை பாயிலிங் டியூப்ல போட்டாச்சு, அதை நம்ம ஹீட் பண்ண போறோம். பட் ஹீட் பண்றதுக்கு முன்னாடியே ஃபெரஸ் சல்ஃபேட்டுடைய கலர் என்னன்னு பார்க்க சொல்றாங்க. ஓகேவா, heat the boiling tube over the flame of the burner of or a spirit lamp shown in the figure. So spirit lamp உடைய மேல அல்லது பர்னர், புன்சன் பர்னர் இருக்குன்னா அதோடைய மேல் பகுதியில yellow கலர்ல எரியும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாயிலிங் டியூபை வைக்கிறோம், வச்சு அதை ஹீட் பண்ணிட்டே இருக்கிறோம். So observe the color of the crystal after the heating. ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிறிஸ்டல் எப்படி சேஞ்ச் ஆச்சு, ஃபெரஸ் சல்ஃபேட் உடைய நார்மல் கலர் என்ன கலர்ல இருந்துச்சு, அது ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கலரா மாறுது, இதை நம்மள அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா, ஸோ ஆக்டிவிட்டி 1.5 ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அதுக்கான கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். H2O in the presence of presence, okay, presence தான் நீங்க அந்த மாதிரி ஸ்பெல்லிங் மாத்தி எதுக்குன்னு நினைக்கிறேன், presence of electricity that gives H2 plus O2. வாட்டர் எடுத்துட்டு எலக்ட்ரோலிசிஸ் பண்ணா, கரண்ட்டை பாஸ் பண்ணா ஹைட்ரஜன் கேஸ், ஆக்சிஜன் கேஸ் கிடைக்கும்னு சொல்றீங்க. ஆமா, கரெக்ட் தான். This is example of decomposition reaction. Obviously it's a decomposition reaction, but decomposition வந்து ஹீட் எனர்ஜியை வச்சு நம்ம பார்ப்போம் ஜெனரலா கெமிக்கல் ரியாக்ஷன்ல. பட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வச்சு பார்க்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ். பட் இட்ஸ் a decomposition reaction. கரெக்ட் தான்ப்பா, நீங்க சொல்ற ரியாக்ஷன் கரெக்ட். பட் நீங்க எப்படியா இருந்தாலும் மெசேஜ் டெலீட் பண்ண போறீங்க, உங்களுக்கு எதுக்கு நான் ரிப்ளை பண்ணணும்னு தோணுது. சரி, have you noticed that the green color of the ferrous sulfate crystal has changed? So இது நீங்க எக்ஸ்பெரிமெண்டா செய்து பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய ஃபெரஸ் சல்ஃபேட் கலர் சேஞ்ச் ஆகுறத பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. யூ கேன் ஆல்சோ ஸ்மெல் த கேரக்டரிஸ்டிக் ஆர்டர் ஆஃப் பர்னிங் சல்ஃபர். ஸோ சல்ஃபர் பர்ன் ஆகுறதுனால ஒரு ராட்டன் எக்ஸ்மெல் மாதிரி சல்ஃபர் பர்ன் ஆகுறதுனால ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆர்டர் கிடைக்கும், அதுக்குன்னு ஒரு தனி ஸ்மெல் கிடைக்கும். அதை உங்களால ஸ்மெல் பண்ணி பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைன். ஸோ இது லேப்ல உங்களுக்கு செய்து காமிச்சாங்கன்னா அந்த ஸ்மெல் என்னன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். திஸ் இஸ் த ரியாக்ஷன். ஃபெரஸ் சல்ஃபேட் ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா ஃபெர்ரிக் ஆக்சைடு Fe2O3 ஃபெர்ரிக் ஆக்சைடா மாறுது ரஸ்ட், அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ், தென் சல்ஃபர் ட்ரைஆக்சைடு கேஸ். இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வச்சு சல்ஃபரிக் ஆசிடும் ப்ரிப்பேர் பண்ணலாம், கான்டாக்ட் ப்ராசஸ் மாதிரி. பட் ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் a decomposition reaction. ஏன்னா என்கிட்ட ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான் இருக்கு, ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படின்னு. ஆனா கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் பாருங்க, ஃபெர்ரிக் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரைஆக்சைடு, 3 ப்ராடக்ட் கிடைக்குது. அப்ப ஒரு ரியாக்டன்ட் எடுத்துட்டு மோர் தென் 1 ப்ராடக்ட் கொடுத்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம், decomposition reaction சொல்லலாம். combination reactionக்கு ஆப்போசிட்டா. ஓகேவா, fine. In this reaction you can observe that a single reactant breaks down to give simpler products. simpler அப்படினா சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் நிறைய கொடுக்குதுன்னு அர்த்தம். எஸ்ல ப்ளூரல்ல தான் கொடுத்திருக்காங்க. single reactant, ஒரே ஒரு reactant breaks down, அது உடைஞ்சி பிரிஞ்சு நிறைய simpler products, சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, this is a decomposition reaction. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் decomposition reaction சொல்றாங்க. ferrous sulfate crystal FeSO4.7H2 or heptahydrate அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டா heptahydrate அப்படின்னு படிக்கணும். சரியா, ஹைட்ரேட் அப்படின்னா வாட்டர் மாலிகுல், ஹெப்டாஹைட்ரேட்னா 7 வாட்டர் மாலிகுல் இருக்கு, அதனால ferrous sulfate heptahydrate அப்படின்னு சொல்லுவோம்.
லாஸ் வாட்டர் வென் ஹீட்டட் அண்ட் த கலர் ஆஃப் த கிறிஸ்டல் சேஞ்சஸ். ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படின்றது ஜென்ரலாவே ஹைட்ரேட்டட் கிறிஸ்டல், அதுல 7 வாட்டர் மாலிகுல் இருக்கும். அதை நான் ஹீட் பண்ணும்போது அந்த கிரீன் கலர் ஏன் மாறுது, ஃபேட் ஆகுது, ரஸ்ட் கலரா மாறுது, துரு கலர்ல மாறுது, ப்ரௌன் கலர்ல அப்படின்னா அதுல இருக்கிற வாட்டர் மாலிகுல்லாம் லாஸ் ஆகுறதுனால, ஹீட் பண்ணும்போது வாட்டர்லாம் ஆயிடும், எவாபரேட் ஆயிடும் இல்லையா, அந்த மாதிரி வாட்டர்லாம் லாஸ் ஆகுறதுனால தான் அதனுடைய கலர் என்ன ஆகுதுன்னா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபெரஸ் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்றது ஒரு காம்பவுண்ட், அதுல இருந்து வாட்டர் லாஸ் ஆகுது எப்போ நான் ஹீட் பண்ணும்போது, அதனால அதுல கலர் சேஞ்ச் ஆகுது. It then decomposes to ferric oxide. First ferrous sulfate heptahydrate இருந்து 7 வாட்டர் மாலிகுலை லாஸ் பண்ணிட்டு ferrous sulfate மாறுது. And then அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னா டீகம்போஸ் ஆகி ஃபெர்ரிக் ஆக்சைடா Fe2O3 ஆகும், சல்ஃபர் டை ஆக்சைடு SO2 and சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு SO3 ஆகும் மாறுதுன்னு சொன்னாங்க. So this is not a balanced reaction. ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க 2s இருக்கு, இங்கேயும் s. Okay, I think it's a balanced one. Ferric oxide is a solid, while sulfur dioxide and sulfur dioxide are gases. இது ரெண்டுமே gases னா ஈஸியா எஸ்கேப் ஆயிடும். அப்புறம் இதை டிஸ்டிலேஷன், கிறிஸ்டலைசேஷன் ஏதாவது ஒன்று பண்ணி செப்பரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் இந்த காம்பவுண்ட்ல ஃபெர்ரிக் ஆக்சைடை பியூரிஃபை பண்ணணும், செப்பரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு கிடைக்கிற பை ப்ராடக்ட்ஸ், எனக்கு அடிஷனலா இங்க 2 ப்ராடக்ட் கிடைக்குது, சல்ஃபர் டை ஆக்சைடு ஒன்று, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு ஒன்று. ஆனா இது ரெண்டுமே என்னது கேசஸ், இதெல்லாம் எஸ்கேப் ஆயிடும், அதுவாவே தானா காத்துல கரைஞ்சு போயிடும். அப்ப எனக்கு ஃபெரஸ் சல்ஃபேட் எடுத்துட்டு ஹீட் பண்ணதுனால ஒரே ஒரு ப்ராடக்ட் ஃபெர்ரிக் ஆக்சைடு மட்டும் தனியா கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லல, இட்ஸ் a decomposition reaction, we get a sulfur dioxide and sulfur dioxide, but it should be in a closed vessel. ஒரு க்ளோஸ்டு வெசல்ல தான் எனக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு எல்லாம் கேஸஸா கலெக்ட் ஆகும். சப்போஸ் ஓபன் கண்டெய்னர்ல நான் பண்றேன்னா கண்டிப்பா அந்த கேஸஸ் எல்லாம் ஆயிடும், எஸ்கேப் ஆயிடும். ஓகேவா? காத்துல கரைஞ்சு போயிடும். ஓகே, சோ சார் கீப் ஸ்டடிங் சார், ஐ எம் தேர் ஃபார் யூ. ஓகே. அப்போ இந்த சாப்டரை நம்ம முடிக்கிறதுக்கு லைவ்ல சப்போஸ் இப்போ ஒரு 4 மெம்பர்ஸ் காமிக்குது எனக்கு லைவ்ல. இன்கேஸ் இந்த 4 மெம்பர்ஸும் நீங்க லைவ்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்ம இந்த சாப்டரை முடிச்சிடலாம். செகண்ட் ஒன் ஷாட் வீடியோவா, ஏன்னா பார்ட் 1 முடிச்சாச்சு, பட் பார்ட் 2 இந்த வீடியோனாச்சும் கம்ப்ளீட்டா இந்த சாப்டர் முடிக்கிறதுக்கு பார்க்கலாம். Decomposition of calcium carbonate to calcium oxide and carbon dioxide on heating is an important decomposition reaction used in various industries. So நிறைய தொழிற்சாலைகள்ல நம்ம என்ன ப்ராசஸ் யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிறோம். கால்சியம் கார்பனேட்னா சுண்ணாம்பு, லைம்ஸ்டோன். இந்த கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது இதுல இருந்து ஒரு கார்பனும் 3 ஆக்சிஜன்ல இருந்து 2 ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு கேஸா போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா மீதி CO3ல ஒரு C போயிடுச்சு, O3ல 2 O போயிடுச்சு, அப்ப மீதி ஒரு O மட்டும் இருக்கும். இந்த ஆக்சிஜன் கால்சியம் கூட சேர்ந்து CaO குயிக் லைமை ஃபார்ம் பண்ணுது, கால்சியம் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொன்னாங்க. இட் இஸ் டன் இன் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ். இது நிறைய தொழிற்சாலைகள்ல இந்த ரியாக்ஷனை நம்ம ரன் பண்றோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. RUN ரன்னுனா செயல்படுத்துறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கால்சியம் ஆக்சைடு இஸ் கால்டு லைம் ஆர் குயிக் லைம். கால்சியம் ஆக்சைடை நம்ம என்ன சொல்லலாம், லைம்னு சொல்லலாம் ஆர் குயிக் லைம்னு சொல்லலாம். கால்சியம் கார்பனேட்டுக்கு பேரு லைம் ஸ்டோனு, கால்சியம் ஆக்சைடுக்கு பேரு குயிக் லைம், அப்படின்னா வெறும் லைம் அப்படின்னு சொல்லுவோம். இது லைம் ஸ்டோன், இது லைம். சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு ஒரு இடத்துல பார்த்தோம்ல, CaOH twice. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கால்சியம் இருக்கிறதுனால we called as slaked lime அப்படின்னு சொல்லலாம், SLAKED slaked limeனு சொல்லலாம், ஆர் லைம் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். லைம் வாட்டர்னாலும் ஸ்லேக்டு லைம்னாலும் ஒண்ணுதான். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்சியம் ஆக்சைடுக்கு பேரு குயிக் லைம், கால்சியம் கார்பனேட்டுக்கு பேரு லைம் ஸ்டோன், கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு பேரு ஸ்லேக்டு லைம் ஆர் லைம் வாட்டர். ஓகே, when a decomposition, so in the process அவங்க சொல்லிருக்காங்க calcium oxide is called a lime or quick lime. It has many uses. One is the manufacture of cement. So இதுக்கு நிறைய uses இருக்கு, அதனால தான் நிறைய இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க. One of the best use என்னன்னு பாத்தீங்கன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க. அப்ப சிமெண்ட் தயாரிக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா கால்சியம் கார்பனேட் தேவை. சுண்ணாம்புல இருந்து நம்ம என்ன பண்றோம், கால்சியம் ஆக்சைடு, ஐ மீன் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில நம்ம என்ன யூஸ் பண்ணோம், லைமை யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. சரியா? லைம் ஸ்டோனை யூஸ் பண்றோம். When a decomposition reaction is carried out by heating, so decomposition reaction தானாவே ஒரு மாலிகுல் பிரிஞ்சு வேற வேற ப்ராடக்ட் கொடுக்காம நான் ஹீட் பண்ணா மட்டும் அந்த ரியாக்ஷன் நடக்குதுன்னா அப்போ ஹீட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஹீட்ன்றதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா therm அப்படின்னு சொல்லுவோம், THERM. therm அப்படின்னா ஹீட், thermo அப்படின்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். தெர்மோடைனமிக்ஸ்லாம் அப்படிதான் கண்டுபிடிச்சாங்க. சோ அப்ப ஹீட்டை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஹீட் பண்ணா மட்டும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா, டீகம்போசிஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னா இட் இஸ் கால்டு தெர்மல் டீகம்போசிஷன் சொல்றாங்க. சோ தெர்மல் அப்படின்னா ஹீட் டிபெண்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஹீட்டை டிபெண்ட் பண்ணி இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷன் நடக்குது. அதனால இதுக்கு பேரு
thermal decomposition reaction. புரியுதா? ஓகே. So calcium carbonate gives calcium oxide plus carbon dioxide. Okay, இது ஒரு reaction. Another example of thermal decomposition reaction is given in activity 1.6. So activity 1.6 நம்ம படிக்கலாம். இதுலயும் அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா thermal decomposition, heat பண்ணா decomposition ஆகுற மாதிரி ஒரு reaction கொடுத்திருக்காங்க. அது என்ன reaction பார்க்கலாம். Take 2 gram of lead nitrate. leadனா Pb, nitrate அப்படினா NO3 twice. So ஏற்கனவே நம்ம இதை பார்த்திருப்போம் கொஞ்சமா. Fine. Take 2 gram of lead nitrate powder in a boiling tube. So boiling tube la lead nitrate எடுத்துக்க சொல்றாங்க. Hold the boiling tube with a pair of tongs and heat it over a flame. So அந்த boiling tube ஒரு tongs குள்ளார புடிச்சு வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண சொல்றாங்கன்னா flameல வச்சு ஹீட் பண்ண சொல்றாங்க. flameல வச்சு ஹீட் பண்ண சொல்றாங்க. What do you observe? Note down the changes if any. So உங்களுக்கு என்ன தெரியுது, ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்குன்னா அதை நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை ப்ராக்டிக்கலா செய்து பார்த்தா தான் தெரியும். பட் என்ன நடந்திருக்குன்றத தியரிட்டிக்கலா நம்ம இப்போ படிக்கலாம், உங்களுக்கு இன்னும் ஈஸியாவே புரியும். யூ வில் ஸ்டடி பயாலஜி, ப்ளீஸ் டூ லைஃப் ப்ராசஸ். ஆக்சுவலா உங்களுக்கு நாளைக்கு டெஸ்ட்ன்றதுக்காக நீங்க இப்போ லைஃப் ப்ராசஸ் படிக்க சொல்றீங்க. பட் என்னால ஐம் அ கெமிஸ்ட்ரி டீச்சர், பிஜிடி. ஸோ 11th 12th தான் நான் நடத்திட்டு இருக்கேன். பட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்கன்றதுனால பிசிக்ஸ் நடத்துறேன். இன்கேஸ் பயாலஜி, நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ பயாலஜி எந்த அளவுக்கு எனக்கு வரும்னு தெரியல. மேபி இன்னொரு ஒரு 10 மெம்பர்ஸ் கேட்குறாங்க, 10 ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ல எப்பயாவது 10th வீடியோ பார்த்துட்டு கேட்குறாங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு கேட்குறாங்களா? ஏன்னா இது வரைக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்ல யாரும் 10th ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, ஃபுல்லாகவே 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. நீட் ரிப்பீட்டர்ஸ்லாம் இருக்காங்க. நீட் ஜேக்கு தான் நான் கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் போட்டேன், அதுக்கப்புறம் 11th 12th போடுறேன். ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கேட்குறாங்கன்னா அப்போ நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே ஓகே சார், ஃபைன். பட் டோன்ட் மிஸ்டேக் மீ, சாரி. Okay, you will observe the emission of brown fumes. These fumes are of nitrogen dioxide. The reaction that takes place is, so reaction என்ன நடந்துச்சுன்றத கீழ எழுதுறாங்க. பட் lead nitrate எடுத்துக்கிறோம், PbNO3 twice தான் எடுத்துக்கிறோம். PbNO3 twice lead nitrate தான் எடுத்துக்கிறோம். இதை நம்ம thermal decomposition பண்ணும்போது, ஹீட் பண்ணும்போது இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா NO2னு ஒரு கேஸ் கிடைக்குது, நைட்ரஜன் டை ஆக்சைடு. நைட்ரஜன் டை ஆக்சைடு தான் என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா பிரவுன் ஃபியூம்ஸ், காவி நிறத்துல எனக்கு ஃபியூம்ஸ் ஆவிய புகையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஏதாவது ஒரு பொருளை எரிக்கிறதுனால அதுல இருந்து புகை வந்துச்சுன்னா we called as fumes. ஓகேவா? சோ இங்க பிரவுன் கலர்ல ஒரு ஃபியூம்ஸ் வருது. அந்த பிரவுன் ஃபியூம்ஸ்க்கு காரணம் என்னன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடுன்னு சொல்றாங்க. அந்த ரியாக்ஷன் என்னன்றதை பார்க்கலாம். PbNO3 twice lead nitrate சாலிடா இருக்கு, அதை எடுத்துட்டு ஹீட் பண்றேன். எனக்கு lead oxide, இந்த Pb இங்க இருக்கிற ஒரு ஓவை எடுத்துட்டு lead oxide மாறுது 2 moles. அப்ப ரிமைனிங் NO2 கேஸ் இருக்கும் இல்லையா, 4 moles NO2 கேஸ் இருக்கு, பிளஸ் ஆக்சிஜன் கேஸ் இருக்கு. இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடால தான் அது என்ன கலர்ல கிடைக்குது அப்படின்னா அங்க இருந்து பிரவுன் ஃபியூம்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. பிரவுன் கலர்ல புகை வருதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த thermal decomposition எக்ஸாம்பிள். ஸோ எந்தெந்த ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், காம்பினேஷன் ரியாக்ஷன் பார்த்தோம், டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பார்த்தோம், எக்ஸோதெர்மிக்னு ஒரு ரியாக்ஷன் பார்த்திருக்கோம், அப்புறம் thermal decomposition ஒரு ரியாக்ஷன் பார்த்திருக்கோம். சரியா? இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. Let us perform some more decomposition reactions given in activities 1.7 and 1.8. So activity 1.7 கொடுத்திருக்காங்க, அப்புறம் activity 1.8 கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ரியாக்ஷனும் என்னென்னலாம் நடக்குதுன்றதை பார்க்க சொல்றாங்க. So I think மெல்பின் நீங்க சொன்னீங்கல்ல வாட்டர் ஹைட்ராலிசிஸ் பண்ணதால ஹைட்ரஜன் கேஸ் ஆக்சிஜன் கேஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதை இங்க கொடுத்திருக்காங்க, எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் வாட்டர். கரண்ட்டை பாஸ் பண்ணா we called as electrolysis. அந்த ப்ராசஸும் டீகம்போசிஷன் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் தான் அப்படின்றத இங்க கொடுத்திருக்காங்க. Activity 1.7. I am 10th IIT Madras. IIT மெட்ராஸா? இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் மெட்ராஸ்ல நீங்க படிக்கிறீங்களா? அது காலேஜ் தானே? ஐ மீன் ஐஐடில நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களா? இன்கேஸ் அப்படி போகணும்னா நீங்க ஜேஇ கிராக் பண்ணணும். அதுவும் அட்வான்ஸ் கிராக் பண்ணாதான் ஐஐடி கிடைக்கும். ஜேஇ மெயின்ஸ் கிராக் பண்ணீங்கன்னா என்ஐடில எங்கேயாவது சீட் கிடைக்கும், என்ஐடி திருச்சி அந்த மாதிரி என்ஐடிஸ்ல சீட் கிடைக்கும். ஐஐடி போகணும்னு நினைச்சீங்கன்னா, அதுவும் ஐஐடி மெட்ராஸ்ன்னு இல்லை, எந்த ஒரு ஐஐடி, கான்பூர் எடுத்துக்கோங்க, பூனே எடுத்துக்கோங்க, எந்த ஒரு ஐஐடிக்கு போகணும்னாலும் நீங்க ஜேஇ அட்வான்ஸ் கிராக் பண்ணணும். யூ ஹேவ் டு ஸ்டடி அ லாட். நிறைய மேக்ஸ் நல்ல ஃபவுண்டேஷன் பண்ணிக்கோங்க. எனக்கு மேக்ஸ் வராதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஜேஇ கிராக் பண்ணவே முடியாது. மேக்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போதான் பிசிக்ஸ்ல கெமிஸ்ட்ரியில வரக்கூடிய மேக்ஸை நீங்க சால்வ் பண்ண முடியும். கெமிஸ்ட்ரியில கூட ஓரளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கு ஜேஇலனா, அதுல ஒரு 10 கொஸ்டின்ஸ் 8 கொஸ்டின்ஸ் தான் ப்ராப்ளமா இருக்கும். பட் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின்ஸ்ல 22 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா ப்ராப்ளமா தான் இருக்கும். ஸோ மேக்ஸ் தெரியலனா உங்களால பிசிக்ஸை அடிக்கவே முடியாது, அதுல மார்க் வராது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ மேக்ஸ் நல்லா படிங்க. சரியா?
ஆல் தி பெஸ்ட். இப்பவே அட்லீஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட்லயே நீங்க ஐஐடி பத்திலாம் யோசிக்கிறீங்க. உங்க பேரண்ட்ஸுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லுங்க. நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஈவன் உங்களுடைய டீச்சர்ஸ் யார் உங்களுக்கு இதை பத்தி மோட்டிவேட் பண்ணாங்களோ, உங்களுக்கு இந்த ட்ரீம் வர்றதுக்கு யார் காரணமோ அவங்க எல்லாருக்குமே விஷஸ். ஃபைன். இப்போ நம்ம கான்செப்ட் போலாம். ஆக்டிவிட்டி 1.7. Take a plastic mug, drill 2 holes at its base and fit rubber stoppers in these holes. ஸோ ஒரு மக் இருக்கு, பிளாஸ்டிக் மக், வீட்டுல எல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா குளிக்கிற இடத்துல, பாத்ரூம்ல எல்லாம், அந்த மாதிரி ஒரு மக். அதுல அடியில 2 ஓட்டை போட்டு அதுல ரப்பர் ஸ்டாப்பர் வைக்க சொன்னாங்க. ரப்பர் ஸ்டாப்பர் வச்சுட்டா என்ன ஆகுதுன்னா தண்ணி லீக் ஆகாது. அதுக்காக ரப்பர் ஸ்டாப்பர் வைக்க சொன்னாங்க. இன்சர்ட் கார்பன் எலக்ட்ரோட்ஸ் இன் திஸ் ரப்பர் ஸ்டாப்பர்ஸ். ஸோ அந்த ரப்பர் ஸ்டாப்பர் வழியா 2 கார்பன் எலக்ட்ரோட்ஸ், கிராஃபைட் ராட வைக்க சொன்னாங்க. கிராஃபைட் தான் கார்பன் நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ கிராஃபைட் ராட் 2 வைக்கிறோம். கனெக்ட் திஸ் எலக்ட்ரோட்ஸ் டு a 6 volt பேட்டரி. ஸோ ஜெனரலாவே ஹெச்பி பேட்டரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஏதாவது ஒரு 6 volt பேட்டரி எடுத்துக்கிட்டு அதுல என்ன பண்ண சொல்றாங்கன்னா கனெக்ட் பண்ண சொல்றாங்க. அதனுடைய ஒரு எண்டையும், அதாவது பேட்டரியுடைய பாசிட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ் கூடயும், நெகட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் கூடயும் கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபில் த மக் வித் வாட்டர் சச் தட் த எலக்ட்ரோட்ஸ் ஆர் இம்மர்ஸ்டு. ஸோ அந்த எலக்ட்ரோட்லாம் மூழ்கிற மாதிரி, எலக்ட்ரோட்ஸ்க்கும் மேல தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம வாட்டரை ஃபில் பண்ணணும். தண்ணி பாதி தான் ஃபில் பண்றோம், கால்வாசி தான் ஃபில் பண்ணணும் இல்லாம எலக்ட்ரோட விட ஹைட்டா நம்ம எலக்ட்ரோட்ஸ்லாம் மூழ்கிற மாதிரி ஃபில் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகேவா? add a few drops of dilute sulfuric acid to the water. அந்த வாட்டர் கொஞ்சம் அசிடிஃபைடா இருக்கணும், அப்பதான் ரியாக்ஷன் ஃபாஸ்டா இருக்கணும்ன்றதுக்காக dilute sulfuric acid H+ அதுல இருந்து கிடைக்கும். ஸோ sulfuric acid கொஞ்சமா 1 or 2 drops ஆட் பண்ண சொல்றாங்க. few drops அப்படின்னு சொல்லிட்டு. Take 2 test tubes filled with water. ஓகே, 2 டெஸ்ட் டியூபை வாட்டர்ல ஃபில் பண்ணி, ஐ மீன் 2 டெஸ்ட் டியூப்ல வாட்டரை ஃபில் பண்ணிட்டு அந்த டெஸ்ட் டியூபை நம்ம என்ன பண்ணோம்னா இன்வெர்ட்டடா இதுக்குள்ளார வைக்க போறோம். ஸோ டேக் டெஸ்ட் டியூப்ஸ் 2 test tubes filled with water and invert them over the 2 carbon electrodes. இந்த கார்பன் எலக்ட்ரோட் மேல தலைக்கீழ நம்ம என்ன பண்றோம்னா டெஸ்ட் டியூபை வைக்க போறோம். ஆனா டெஸ்ட் டியூப்குள்ளார ஏர் இல்ல, ஏன்னா ஆல்ரெடி வாட்டர் இருக்கு இல்லையா, அதனால தலைக்கீழ வைக்கும் போதும் வாட்டர் லெவல் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இது இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும் டெஸ்ட் டியூப் எப்படி இருக்கு, அதுல வாட்டர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா. சோ இந்த லெவல்ல இல்ல, ஆக்சுவலா வாட்டர் இது வரைக்கும் இருக்கும். நான் சொல்றேன், உங்களால நம்ப முடியுதான்னு பாருங்க. வாட்டர் இது வரைக்கும் தான் இருக்கும். சரியா? ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் கேசஸ் ஃபார்ம் ஆகும். இந்த பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா ஆனோட்னா அப்ப கண்டிப்பா இதுல ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகும். ஆனோட்ன்றது பாசிட்டிவ், அதுல இருந்து எனக்கு என்ன ஆகும்னா ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகும். கேத்தோட்ன்றது நெகட்டிவ், அதுல இருந்து எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகும். இந்த கேசஸ் ஃபார்ம் ஆகுறதுனால தான் உள்ளார கொஞ்சம் ஏர் கேப் ஒயிட் கலர்ல கொடுத்தாங்க, வாட்டர் லெவல் கம்மியா கொடுத்துருக்காங்க. நான் பிராக்டிகலா எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஃபர்ஸ்ட் செய்யும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா கம்ப்ளீட்டா இந்த டெஸ்ட் டியூப் ஃபுல்லாவே வாட்டர் எடுத்துப்பேன். சரியா? இங்க ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரிலாம் ஏர் கேப்லாம் இருக்காது, கம்ப்ளீட்டா வாட்டர் இருக்கிற மாதிரி டெஸ்ட் டியூப் தான் நான் இன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பேன். சொல்றேன் பாருங்க. ஸ்விட்ச் ஆன் த கரண்ட், பேட்டரி ஆன் பண்றோம், இந்த இடத்துல ஸ்விட்ச் இருக்கு, ஆன் பண்றோம். அண்ட் லீவ் த apparatus undisturbed for some time. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாம அப்படியே வச்சாச்சு. ஓகே, இப்போ என்ன ஆகும்? You will observe the formation of bubbles at both electrodes. 2 எலக்ட்ரோட்ஸ்லயும் நிறைய பபிள்ஸ் உருவாகுறத பார்க்கலாம். மீன் தொட்டிலலாம் பபிள்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இங்க ஏர் பபிள்ஸ் உருவாகும். So these bubbles displace water in the test tube. இந்த பபிள்ஸ் உருவாகுறதுனால ஏர் பிரஷரால அதுக்குள்ளார இருக்கிற வாட்டர்லாம் என்ன ஆகும்னா டிஸ்பிளேஸ் ஆகும், வெளியில வரும். ஸோ வாட்டர் வெளியில வரும், அந்த இடத்துல ஏர் ஃபில் ஆகும். அது என்ன ஏர்னா நம்ம பார்க்கலாம். Is the volume of the gas collected the same in both the test tube? Okay, 2 டெஸ்ட் டியூப்லயும் வால்யூம் ஆஃப் த கேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஆக்சிஜன் கம்மியா தான் இருக்கும், வால்யூம் ஹைட்ரஜன் அதிகமா இருக்கும் இல்லையா? Once the test tubes are filled with the respective gases, remove them carefully. So test tubeல அதுக்கான gases வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம ரிமூவ் பண்றோம்னு சொன்னாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த gases வெளியில வராத மாதிரி ரிமூவ் பண்ணணும். ஹைட்ரஜன் கேஸ் இருக்குன்னா பாப் சவுண்ட் மூலமா அது ஃபயருக்கு பக்கத்துல வைக்கும்போது எரியும், அதை வச்சுக்கிட்டு நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஃபைன். ஆக்சிஜன் இருக்கா இல்லையா, ஹைட்ரஜன் இருக்கா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. Test these gases one by one, bringing a burning candle close to the mouth of the test tube. So அந்த டெஸ்ட் டியூப் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு எரியிற கேண்டலுக்கு பக்கத்துல, bringing a burning candle, எரியிற கேண்டலுக்கு பக்கத்துல எடுத்துட்டு வந்து அந்த மவுத் நம்ம ரிலீஸ் பண்றோம். அதாவது அந்த டெஸ்ட் டியூப்க்குடைய உள்ளார கேஸ் இருக்கு, கட்ட விரலால நம்ம அழுத்தி வச்சிருப்போம் கேஸ் ரிலீஸ் ஆகாம இருக்க. அதை இப்போ கேண்டில் எரியும் போது அதுக்கு பக்கத்துல வச்சு ரிலீஸ் பண்றோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். காஷன், இப்போ நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாங்க, ஏன்னா அது வெடிக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். So this step must be performed carefully by the teacher. Okay, what happens in each case? ஒரு கேஸ்ல என்ன நடந்துச்சு, ஆக்சிஜன் கேஸ் கிடைக்கும் போது எப்படி நடந்துச்சு, ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும் போது என்ன நடந்துச்சு, which gas is present in each test tube? ஒரு டெஸ்ட் டியூப்லயும் எந்த கேஸஸ் இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த क्वेश्चनக்குலாம் ஆன்சர் அடுத்து கொடுத்திருப்பாங்க, பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி ஆக்டிவிட்டி 1.8 கொடுத்துட்டாங்க. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா சொல்லுங்க. வாட் ஹேப்பன் ஆன் ஈச் கேஸ் அப்படின்ற. ஹைட்ரஜன் கேஸ் இருக்கு, ஆக்சிஜன் கேஸ் இருக்கு. ஆக்சிஜன் கேஸ், ஹைட்ரஜன் கேஸ். ஓகே,
Activity 1.8, take 2 gram of silver chloride AgCl in a China dish. What is its color? Silver chloride color என்னவா இருக்கும்? White colorல தான் இருக்கும் இல்லையா? Place this China dish in a sunlight for some time. So இத கொஞ்ச நேரம் சூரிய வெளிச்சத்துல வைங்க. Observe the color of the silver chloride after some time. So கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த silver chloride color எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. Okay. You will see that white silver chloride turns gray in sunlight. White கலர்ல இருக்கிற silver chloride கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னவா மாறுதுன்னா gray கலரா மாறுது. சாம்பல் நிறத்துல ஒரு மாதிரி சிமெண்ட் கலர்ல மாறுதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன காரணம்? அங்க இருக்கிற சில்வர்லாம் எனக்கு சன்லைட்ல என்ன ஆகுதுன்னா சில்வர் தனியாவும் குளோரின் தனியாவும் டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. This is due to the decomposition of silver chloride into silver and chlorine by light. So இப்போ photosynthesis reaction மாதிரி நம்ம photochemical reaction ஒன்னு பார்க்க போறோம். ஏன்னு பாருங்க, photo decomposition reaction. லைட் இருக்கும்போது இந்த டீகம்போசிஷன் நடந்துச்சு. முன்னாடி ஹீட் இருக்கும்போது நடந்தப்ப நான் என்ன சொன்னேன்? தெர்மல் டீகம்போசிஷன் சொன்னா. தெர்மல் அப்படின்னா ஹீட் பண்றதுனால ஒரு டீகம்போசிஷன் நடந்தா we called as thermal decomposition. அதே மாதிரி லைட்டை பாஸ் பண்ணும்போது சன்லைட் இருக்கும்போது தான் இந்த சில்வர் குளோரைடு என்னவா மாறுதுன்னா சில்வர் தனியாவும் குளோரின் தனியாவும் டிஸ்பிளேஸ் ஆகுது. இன்கேஸ் சன்லைட் இல்லைன்னா அப்ப இந்த சில்வர் குளோரைடு இந்த மாதிரி நடந்திருக்காது. ஸோ லைட் இன் பிரசன்ஸ்ல மட்டும் இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுனால we called as photochemical decomposition அப்படின்னு சொல்லலாம். photo decomposition. சரியா? Fine. Okay. Silver bromide also behaves in the same way. So silver chloride னு இல்ல, silver bromide இருந்தாலும் இப்படி தான் நடக்கும். photographic plate ல நம்ம யூஸ் பண்ணுவோம் silver bromide. அதுவும் இதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. Fine. Just a minute. ஃபைன். சில்வர் புரோமைடு என்ன ஆகுதுன்னா சன்லைட்ல சில்வர் தனியாவும் புரோமின் தனியாவும் டிஸ்பிளேஸ் ஆகுது. அதாவது சில்வர் புரோமைடுன்றது ஒரே ஒரு ரியாக்டன்ட். அந்த ஒரு ரியாக்டன்ட் எனக்கு என்ன ஆகுதுன்னா சில்வர் தனியா புரோமின் தனியா ரெண்டு ப்ராடக்ட்டை கொடுக்குது. அப்படின்னா இது ஒரு டீகம்போசிஷன் ரியாக்ஷன் தான் இல்லையா? ஃபைன். த அபவ் ரியாக்ஷன்ஸ் ஆர் யூஸ்ட் இன் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோகிராஃபி. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணோம்னா பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோகிராஃபில யூஸ் பண்றோம். புகைப்படங்கள் இருக்கு இல்லையா? அதுல பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோகிராஃபிக்கு நம்ம இந்த சில்வர் குளோரைடையும் சில்வர் புரோமைடு தான் யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. வாட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் காசிங் திஸ் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்? எந்த எனர்ஜி எனக்கு இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு? லைட் எனர்ஜி இல்லையா? சோ அப்போ we have seen that the decomposition reaction require energy either in the form of a heat, light or electricity for breaking down the reactants. So இது வரைக்கும் நீங்க பார்த்த எல்லா ரியாக்ஷன்ஸையும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கரண்ட் கொடுக்கறதுனால பேட்டரியில இருந்து 6 வோல்ட் பேட்டரியில இருந்து கரண்ட் கொடுக்கறதுனால எனக்கு ஹைட்ரஜன் கேஸ் ஆக்சிஜன் கேஸ் கிடைச்சிச்சு. சில நேரத்துல நான் ஹீட் பண்ணேன், அதனால தெர்மல் டீகம்போசிஷன் நடந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா சன்லைட் பாஸ் பண்றேன், அதனால டீகம்போசிஷன் நடக்குது. அப்ப டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படினாலே அது எனர்ஜியை கெயின் பண்ணிக்கிட்டு, எனர்ஜி எங்கேயோ இருந்து நான் வெளியில இருந்து எனர்ஜி கொடுப்பேன், அதை வாங்கிக்கிட்டு தான் அந்த ரியாக்ஷன் நடக்குது. முன்னாடி எக்ஸோதெர்மிக்னு ஒரு ரியாக்ஷன் பார்த்தோம். அதுல என்னாச்சு? எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுச்சு, அதனால எக்ஸோதெர்மிக்னு சொன்னோம். இப்ப எனர்ஜியை கெயின் பண்ணதுல, எனர்ஜியை வாங்கிக்குதுல, இந்த ரியாக்ஷனுக்கு எல்லாம் பேர் என்னதுன்னா எண்டோதெர்மிக்னு சொல்ல போறோம். பார்க்கலாமா? ஃபைன். டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இந்த மூணுத்துல ஏதோ ஒன்னால நடக்குது. ஹீட் எனர்ஜியால அல்லது லைட் எனர்ஜியால அல்லது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியால நடக்குது. பிரேக்கிங் டவுன் த ரியாக்டன்ஸ். ரியாக்ஷன்ஸ் இன் விச் எனர்ஜி இஸ் அப்சர்வ்டு. எந்த ஒரு ரியாக்ஷன்ல எனர்ஜி அப்சர்வ் ஆகுதோ, எனர்ஜியை எடுத்துக்குதோ, ஆர் நோன் அஸ், அந்த ரியாக்ஷனுக்குலாம் பேர் என்னன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ, வெளியில வருதோ, அதுக்கு பேரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எந்த ஒரு ரியாக்ஷன்ல கெமிக்கல் ரியாக்ஷன்ல எனர்ஜி அப்சர்வ் ஆகுதோ, எனர்ஜி அது வாங்கிக்குதோ, அந்த ரியாக்ஷனுக்கு பேரு எண்டோதெர்மிக். எண்டோனா கெய்னிங், எக்ஸோனா ரிலீசிங். ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? Fine. So I chatted, is that anyone else other than Melvin அப்படின்னு சொல்லிட்டு, பட் யாருமே ரிப்ளை பண்ணல. அப்போ வேற யாரும் இல்லைன்னு அர்த்தம், அல்லது இருக்கீங்க பேசல. அப்படியா? எனக்கு லைவ்ல 2 மெம்பர்ஸ் வாட்சிங்னு காமிக்குது. ஓகே, இருக்கீங்க ஆனா பேச மாட்டீங்க. அப்ப பயமா இருக்கா? என்ன பார்த்தா பேய் மாதிரி இருக்கான்னு? உங்க கனவுல வந்து கெமிஸ்ட்ரி நடத்துறாருங்க. கேரி அவுட் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி. ஓகே, ஆக்டிவிட்டி 1.2 1.3 இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆக்டிவிட்டி நீங்க பண்றீங்களான்னு பார்க்கலாம். டேக் 2 கிராம் ஆஃப் பேரியம் ஹைட்ராக்சைடு. எங்க சார் பேரியம் ஹைட்ராக்சைடு இருக்கு? ஸ்கூல் லேப்ல இருக்கு. சரியா? சோ டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு தான் நீங்க இதெல்லாம் எடுத்துக்க முடியும். 2 கிராம் ஆஃப் பேரியம் ஹைட்ராக்சைடு, BaOH twice அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேரியம் ஹைட்ராக்சைடு 2 கிராம் எடுத்துட்டு ஒரு டெஸ்ட் டியூப்ல ஆட் 1 கிராம் ஆஃப் அமோனியம் குளோரைடு, NH4Cl, அமோனியம் குளோரைட 1 கிராம் அது கூட சேர்க்க போறோம்.
இப்ப பேரியம் ஹைட்ராக்சைடு இருக்கு, அமோனியம் குளோரைடு இருக்கு. பேரியம்லாம் குளோரின் கூட சேர்ந்து பேரியம் குளோரைடா மாறும் இல்லையா? அண்ட் மிக்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏ கிளாஸ் ராட். ஓகே, ஒரு கிளாஸ் ராட் வச்சு கண்ணாடி தண்டு வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஐ எம் தேர் சார். ஓகே ஓகே மெல்வின், ஐ நோ உங்களுக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த ஒரு சாப்டரை நம்ம முடிக்கிற வரைக்கும் நீங்க கண்டிப்பா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். மத்த யாராவது இருக்காங்களான்னு நான் பாக்குறேன். ஐ மீன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்க வாட்ஸ்அப்ல என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணி இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க நடத்தின இருக்கலாம் கெமிஸ்ட்ரி, ஸோ இதை பார்த்தா மேபி நம்ம டெஸ்ட்ல மார்க் எடுக்கலாம்னு சொல்லி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம்ல. அப்படி ஏதாவது ஷேர் பண்ணுங்களா, யாராவது வராங்களான்னு சொல்லி பார்த்தேன். தட்ஸ் இட். ஓகே, டச் த பாட்டம் ஆஃப் த டெஸ்ட் டியூப் வித் யுவர் பாம். ஓகே, ஸோ பேரியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டு அமோனியம் குளோரைட் கூட சேர்த்து ஒரு டெஸ்ட் டியூப்ல கிளாஸ் ராட வச்சு ஸ்டிர் பண்ண சொல்றாங்க, நல்லா கலக்க சொல்றாங்க, மிக்ஸ் பண்ண சொல்றாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டெஸ்ட் டியூபுடைய பாட்டமை டச் பண்ணி பார்க்க சொல்றாங்க. உங்க உள்ளங்கையில வச்சு பாருங்க. வாட் டு யூ ஃபீல்? இஸ் திஸ் அன் எக்ஸோதெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக்? அது எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதை செய்து பார்த்துட்டு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கிட்ட செய்து பார்த்துட்டு நீங்க என்னன்னு சொல்லுங்க. ஓகேவா? கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. லைவ்ல தான் சேட் பண்ண முடியும், பட் கமெண்ட்ல யார் வேணா எப்ப வேணா சொல்லலாம். ஸோ நீங்க கமெண்ட்ல வந்து என்ன பண்ணுங்க, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா? ஃபைன். இது வரைக்கும் நம்ம கம்பைனேஷன் ரியாக்ஷன், டீகம்பைனேஷன் ரியாக்ஷன் 2 ரியாக்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் அர்த்தம் ஏற்கனவே ஒரு பிளேஸ்ல இருக்கு, அந்த பிளேஸ் விட்டுட்டு வேற ஒரு பிளேஸ்க்கு நகர்ந்து போகுது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் எப்படிலாம் நடக்கும், எங்கெல்லாம் நடக்கும்ன்றத பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 1.9. ஸோ அயன் நெயில்ஸ், இரும்பு ஆணிகளை எடுத்துக்கிட்டு அதை காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல டிப் பண்றோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த அயன் நெயில்ஸ்ல எல்லாம் பிரவுன் கலரா மாறிடும், காப்பர் வந்து டெபாசிட் ஆகும். இந்த சொல்யூஷன் ப்ளூ கலர்ல இருந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எனக்கு ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டா, அயன் டிஸ்பிளேஸ் ஆகுறதுனால ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டா கிரீன் கலர்ல மாற ஆரம்பிக்கும். ஸோ இப்படிதான் ரியாக்ஷன் நடக்க போகுது. எப்படி நடந்துச்சுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். மேபி யாராவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நீங்க கூட லைவ்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம். சார் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பிக் ஹெட் பெயின், அது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்டை புரிஞ்சீங்கன்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈஸியா சொல்லிடலாம். ஈவன் நீங்க 11th வரும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னா மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படிலாம் இருக்கும் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் டாபிக்ல. அது எல்லாமே ஈஸி தான். ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். பார்க்கும்போது கண்டிப்பா புரியும் நான் நம்புறேன். சரியா? எப்பயுமே கஷ்டம்னு நினைச்சு படிக்காதீங்க, இஷ்டப்பட்டு படிங்க, படிக்கலாம். இது ஒரு பழைய டைலாக் தான், ஆனாலும் என்ன பண்ணுது டக்குன்னு வந்துருச்சு. ஃபைன். ஆக்டிவிட்டி 1.9. டேக் 3 அயன் நெயில்ஸ், இரும்பு ஆணிகள் 3 எடுத்துக்க சொல்றாங்க. அண்ட் கிளீன் தெம் பை ரப்பிங் வித் சாண்ட் பேப்பர். ஸோ சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா ரப் பண்ணிட்டு 3 இரும்பு ஆணியை எடுத்துக்கிறோம். அதுல துருலாம் இல்லாத மாதிரி எடுத்துக்கிறோம். சரியா? புதுசா நல்லா பல சில்வர் கலர்ல இருக்கு. அயன் தான், ஆனா பாக்குறதுக்கு சில்வர் மாதிரி, ஒயிட் கலர்ல அலுமினியம் மாதிரி இருக்கும்ல. சரி. டேக் 2 டெஸ்ட் டியூப்ஸ் மார்க்டு as A and B. ஸோ ஒரு டெஸ்ட் டியூப்க்கு பேர் ஏ, இன்னொரு டெஸ்ட் டியூப்க்கு பேர் பி. 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிட்டேன். In each test tube take 10 ml of copper sulfate solution. Copper sulfate, CuSO4. இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அக்வஸ் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். இதுதான் என்ன கலர்ல இருக்குன்னா ப்ளூ கலர்ல இருக்கும், ஆர் கெரோசின் கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்கை ப்ளூ கலர்ல கெரோசின் கலர்ல இருக்கும் இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிட்டேன், டெஸ்ட் டியூப் ஏ, டெஸ்ட் டியூப் பி. 2 டெஸ்ட் டியூப்லயுமே காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டேன். 3 நெயில் இரும்பு ஆணிய நான் நல்லா சாண்ட் பேப்பரை வச்சு ரப் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? ஓகே. டை 2 அயன் நெயில்ஸ் வித் a thread. சோ நூல் வச்சு என்ன பண்றாங்கன்னா 2 இரும்பு ஆணிய கட்டிக்க சொல்றாங்க. and immerse them carefully in the copper sulfate solution in test tube B. சோ 2 டெஸ்ட் டியூப்லயும் காப்பர் சல்ஃபேட் தான் இருக்கு. டெஸ்ட் டியூப் B ல இருக்கக்கூடிய காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல அந்த 2 இரும்பு ஆணியும் என்ன பண்ணணும்னா முழுகிற மாதிரி இம்மர்ஸ் பண்ணி வச்சிரணும்னு சொல்றாங்க. for about 20 minutes, 20 நிமிஷத்துக்கு வச்சிரணும். ஃபிகர் 1.8a இந்த டயகிராம் தான் அதை கொடுத்திருக்காங்க. ஓகே. keep 1 iron nails aside for comparison. சோ ஒரு இரும்பு ஆணியை தனியாவே வச்சுக்கோங்க, அதை எதுவுமே பண்ண வேண்டாம், எந்த சொல்யூஷனும் வைக்க தேவையில்ல. ஏன்னா இந்த இரும்பு நெயில் 20 நிமிஷம் கழிச்சு இதே மாதிரி இருக்கா இல்ல வேற ஏதாவது மாறி இருக்கான்னு கம்பேர் பண்றதுக்காக நம்ம 3வது நெயில வச்சிருக்கோம். சரியா? தெரியவா? புரிஞ்சுச்சா? ஃபைன். After 20 minutes, take out the iron nails from the copper sulfate solution. So in the copper sulfate solution குள்ளார வச்ச iron nails நம்ம என்ன பண்றோம்னா வெளியில எடுக்கிறோம். Compare the intensity of a blue color of copper sulfate solution in test tube. So நான் எடுத்துக்கும் போது copper sulfate solution test tube B ல தான் நான் iron nails வச்சேன். அப்ப test tube A ல இன்னும் copper sulfate solution அப்படியே தான் இருக்கும். அந்த test tube A எவ்வளவு டார்க்கா இருக்கு, test tube B எப்படி ஃபேட் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கலரை கம்பேர் பண்ண சொல்றாங்க. இன்டென்சிட்டி ஆஃப் ப்ளூ கலர் எப்படி இருக்கு டெஸ்ட் டியூப் ஏலயும் டெஸ்ட் டியூப் பிலயும் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, ஆல்சோ கம்பேர் த கலர் ஆஃப் த அயன் நெயில். அந்த இரும்பு ஆணியுடைய கலரையும்
கம்பேர் பண்ண சொல்றாங்க. டிப்ரி இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வித் த ஒன் கெப்ட் அசைட். வெளியில வச்ச ஒரு இரும்பு ஆணிக்கும் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல வச்ச அந்த 2 இரும்பு ஆணி இருக்குல்ல, இதுக்கு நடுவுல ஏதாவது கலர் சேஞ்ச் நடந்திருக்கா, சொல்யூஷன்ல கலர் சேஞ்ச் நடந்திருக்கா, அயன் நெயில்ல கலர் சேஞ்ச் நடந்திருக்கா, இததான் பார்க்க சொல்றாங்க. ஓகேவா? என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஃபைன். அதுக்கு முன்னாடி கனிஷ்கா ஜேகே. கனிஷ்கா ஒரு ஜுவல்லரி நேம் இல்ல. சரி. ஐ நெவர் நியூ எ சேனல் இன் தமிழ் சார். ஓகே, தமிழ்ல தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஐ நெவர் நியூ எ சேனல் இன் தமிழ். தமிழ்ல உங்களுக்கு எந்த சேனலும் தெரியல இது வரைக்கும், அப்படியா? சரி. Tomorrow I have social exam, so after my completion of exam I will attend the live class. Sure. கனிஷ்கா, thank you so much. அட்லீஸ்ட் நீங்க இதை ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க மட்டும் என்ன பண்ணலாம், சரி நம்மளுக்கு எக்ஸாம் இருக்குது, மொபைல் வச்சுட்டு படிக்கலாம்னு சொல்லி படிக்கலாம். ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க, சார் நாளைக்கு கண்டிப்பா நான் இந்த கிளாஸ் என்னுடைய ரெக்கார்டட் வீடியோவை அட்டென்ட் பண்ணுவேன், பாப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. தேங்க்யூ சோ மச். ஈவன் உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, சரியா? 10th ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எதுலையாவது ஃப்ரெண்ட்ஸ் தெரியும், நம்பர்ஸ் தெரியும்னா அவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. யூடியூப் தான், யார் வேணா ஃப்ரீயா பாத்துக்கலாம்ல, அக்சஸ். சரி, தேங்க்யூ கனிஷ்கா. சார் மார்னிங் இங்கிலீஷ் அண்ட் ஆஃப்டர்நூன் சயின்ஸ் எக்ஸாம். ஓகே. ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம் வைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டம்தான். மேபி உங்களுக்கு ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவிஷன் அப்போ இந்த மாதிரி எல்லாம் வச்சா பரவாயில்ல. யூனிட் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இப்போ ரிவிஷன் தான் நடக்குதுன்னா நீங்க உங்களுக்கு நிறைய டெஸ்ட் எழுதலாம். ஏன்னா எழுதுறது மட்டும்தான் வேலையா இருக்கும், ரிவிஷன் தான் பண்ணணும், பெருசா உட்காந்து படிக்க தேவையில்ல. பட் இப்பதான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க, இப்பதான் ஒரு சாப்டர் 2 சாப்டர் போர்ஷன்ல நடத்திருப்பாங்க, அதுக்குள்ளார இவ்வளவு தூரம் டெஸ்ட் வைக்கிறது ரொம்ப தப்பு தான். பட் என்ன பண்றது, உங்க ஸ்கூல்ல வந்து என்னால பேச முடியாது. ஸ்டடி வித் கார்த்திக். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் கார்த்திக். ஓகே, உங்க கூட சேர்ந்துதான் படிக்கணுமா? படிச்சுட்டா கோச்சு. உங்க கூட மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சேர்ந்து படிக்கலாம். ஐ அம் நியூ ஃபார் திஸ் சேனல். ஓகே, ஹாப்பி டு see you. சேனலுக்கு வந்துட்டு அப்படியே சும்மா வீடியோ பார்த்துட்டு போயிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்கேஸ் வீடியோஸ் நல்லா இருக்கு, நடத்துறது புரியுதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சரியா? ஓகே, ஆக்டிவிட்டி 1.9 நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா? ஆக்டிவிட்டி 1.9 என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதனுடைய சொல்யூஷன்ஸ் இங்க கீழே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அயன் நெயில்ஸ் கம்பாரிசன் கொடுத்துருக்காங்க. ஒன்னு சில்வர் கலர்ல புதுசாவே இருக்கு. ஸோ ஒன்னு சில்வர் கலர்ல புதுசா இருக்கு, பட் இன்னொரு நெயில் என்னதுன்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல இருந்து எடுத்தது. அயன் நெயில் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது, ஓகேவா? அது அப்படியே இருக்கு. பட் இது பாருங்க, அயன் நெயில் டேக்கன் அவுட் ஃப்ரம் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். ஸோ ப்ளூ கலர் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனுக்குள்ளார வச்சிருந்த அயன் நெயில் என்ன கலர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரவுன் கலர்ல இருக்கு. ஏன் அயன் நெயில் சில்வர் கலர்ல இல்லாம பிரவுன் கலர்ல இருக்கு? ஏன்னா இது மேல எனக்கு என்ன டெபாசிட் ஆயிருக்கு அப்படின்னா காப்பர் டெபாசிட் ஆயிருக்கு. சொல்யூஷன்ல இருந்த காப்பர்லாம் அயன் நெயில் மேல வந்து படிஞ்சிருக்கு. அப்படி இப்போ எக்ஸாம்பிள் டஸ்டர் வச்சு போர்டு அழிச்சாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் வந்து நம்ம மேல படியும்ல, பெஞ்ச்ல எல்லாம் படியும்ல, அந்த மாதிரி காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல இருக்கிற காப்பர்லாம் அயன் நெயில் மேல படிஞ்சிருக்கு, டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. இந்த சொல்யூஷன்ல இருந்த அயன்லாம், அதாவது அயன் நெயில்ல இருந்த அயன் நெயில் இரும்பு ஆணில இருந்த அயன் எஃப்இலாம் சொல்யூஷனுக்கு வந்துருச்சு. ஏன்னா சொல்யூஷன் வந்து காப்பர் எடுத்துச்சுன்னா இது திரும்ப அயனை கொடுக்கணும் இல்லையா, பதிலுக்கு பதில். இது ஒண்ணு எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கு பதிலாக ஒண்ணு தரணும். எது தந்துச்சுன்னா அயனை தந்துச்சு. அந்த அயன் தான் இந்த சொல்யூஷனுக்குள்ளார வந்து அயன் சல்ஃபேட்டா மாறுது, ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டா மாறுது. காப்பர் சல்ஃபேட்டா இருந்ததை CuSO4 இருந்ததை FeSO4 மாத்துது. அதனாலதான் இந்த சொல்யூஷனுடைய கலரும் எனக்கு என்னவா மாறுதுன்னா கொஞ்சம் கிரீனா, பேல் கிரீனா மாறுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ரியாக்ஷன் மிக்ஸ்சர் டெஸ்ட் டியூப் B. ஸோ டெஸ்ட் டியூப் Bல தான் அயன் நெயில்ஸ் வச்சிருந்தேன். அதை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சொல்யூஷனுடைய கலர் பாருங்க, கிரீன் கலர்ல மாறி இருக்கு, பேல் கிரீனா. நீங்க டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது PDF அந்த அளவுக்கு கலர் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி கொடுக்கல. ஓகே, why does the iron nail becomes brownish? இரும்பு ஆணி ஏன் brown கலர்ல மாறுச்சு in color and the blue color of the copper sulfate solution fades? இந்த copper sulfate solution test tube B ல இருக்குது ஏன் ஃபேட் ஆயிடுச்சு, கலர் ரொம்ப மங்கி போயிடுச்சு? The following chemical reaction takes place in this activity. So இந்த activity 1.9 மூலமா இந்த ரியாக்ஷன் தான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு? 1.24 நடந்திருக்கு, பார்க்கலாமா? ஓகே, அயன் அந்த நெயில்ல இருக்கக்கூடிய அயன் Fe treated with copper sulfate. So solutionல இருக்கிற காப்பர் சல்ஃபேட் கூட சேர்ந்தா, அக்வஸ்னா வாட்டர்ல கரைச்சி வச்சிருக்கிற காப்பர் சல்ஃபேட், இந்த காப்பர் சல்ஃபேட் கூட அயன் சேரும்போது இங்க இருக்கிற அயன் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துக்கு வந்து சல்ஃபேட் கூட சேர்ந்து FeSO4 ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டா மாறுது, அல்லது அயன் சல்ஃபேட்டா மாறுது. இங்க Fe2+, அதனால ஃபெர்ரஸ் சல்ஃபேட்னு சொல்றேன்.
சப்போஸ் 3+ இருந்தா ஃபெர்ரிக் சல்ஃபேட்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். சரியா, என்னென்னன்றத. ஃபைன். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, அயன் காப்பருக்கு பதிலா காப்பர் சல்ஃபேட்டா இருந்ததுல காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு காப்பரை வெளியில தள்ளிட்டு அந்த இடத்துல எது போய் சேர்ந்துருச்சுன்னா அயன் போய் சேர்ந்துருச்சு. அப்படி சேர்ந்து அயன் சல்ஃபேட்டா மாறிடுச்சு. காப்பர் எனக்கு தனியா கிடைச்சிருக்கு, சாலிடா கிடைச்சிருக்கு. ஃபைன். இந்த சாலிடா கிடைக்கிற காப்பர் தான் அயன் நெயில் மேல ஒட்டிட்டு இருக்கு. அதனால அயன் நெயில் பிரவுனா இருக்கு. இந்த ஃபெர்ரஸ் சல்ஃபேட் சொல்யூஷன்ல வந்ததுனால தான் அந்த ப்ளூ கலர் மறைஞ்சி கொஞ்சம் கிரீன் கலரா மாறுது அப்படின்னு சொல்ல போறோம். சரியா? சோ அயன் நெயில் ஏன் பிரவுன் ஆச்சு, சொல்யூஷன் ஏன் ஃபேட் ஆச்சு, ரெண்டுத்துக்குமே ஆன்சர் இங்க இருக்கு. In this reaction, iron has displaced or removed another element. இன்னொரு எலமெண்ட்டை, இங்க ஆக்சுவலா காப்பர் தான், இந்த எலமெண்ட்டை அயன் தான் என்ன பண்ணிருக்குன்னா டிஸ்பிளேஸ் பண்ணிருக்கு. அந்த காப்பருடைய இடத்துல இருந்து நகர்த்தி இருக்கு, வேற ஒரு இடத்துக்கு நகர்த்தி இருக்குன்னு சொல்றாங்க. From copper sulfate solution. So காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல இருந்து காப்பர் அப்படின்ற எலமெண்ட்டை அயன் என்ன பண்ணிருக்குன்னா டிஸ்பிளேஸ் பண்ணிருக்கு. This reaction is known as displacement reaction. இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட்ல இருக்க ஒரு எலமெண்ட்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலா வேற ஒரு எலமெண்ட் போய் சேர்ந்துச்சுன்னா இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்றோம். சோ மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நான் மெட்டல் பத்தி நம்ம இப்ப அதிகமா படிக்கல, 11th வரும். இப்போதைக்கு உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. சார், யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி லக்கி. தேங்க் யூ மெல்வின். ஃபுல் சாப்டரா சார்? ஆமாப்பா, ஃபுல் சாப்டர் கார்த்திக். இந்த சாப்டரை நான் இந்த லைவ்ல முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஒன் ஷாட் வீடியோ மாதிரி போடலான்னு மார்னிங் நினைச்சேன். ஆனா லைவ்ல யாருமே வரல, ஒரு 2 பேர் தான் வந்தாங்க. அதனால சரி முடிச்சிட்டேன் கொஞ்ச நேரத்துல, ஒரு 55 மினிட்ஸ்ல. ஏன்னா பார்ட் 1 இருக்கு, நீங்க பாக்கணும்னா பாத்துக்கலாம். இது பார்ட் 2. இந்த சாப்டரை கண்டிப்பா இதோட நான் முடிச்சிடுவேன், இந்த லைவோட. இன்னொரு 15 to 30 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு 4 pages 5 pages இருக்கு, 16 11. ஸோ இன்னொரு 3 pagesனாச்சும் கம்ப்ளீட்டா இருக்கு, ஒரு half an hour ஆகும். ஓகேவா? ஸோ லைவ் அட்டென்ட் பண்ணணும்னா அட்டென்ட் பண்ணுங்க. ரியாக்டிவிட்டி சீரிஸ் சார் சொல்லிடலாம். மெட்டல்ஸ் இப்போ நீங்க மேபி இந்த ரியாக்ஷனுக்கு நம்மளுக்கு தேவை அயன் காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணுது. பட் இதே ரியாக்ஷன்ல ஃபெர்ரஸ் சல்ஃபேட் கூட காப்பரை சேர்த்தா காப்பர் எனக்கு அயனை டிஸ்பிளேஸ் பண்ணுமா? இதே ரியாக்ஷன் நான் இங்க எழுதுறேன். ஃபெர்ரஸ் சல்ஃபேட் பிளஸ் காப்பர். இப்போ அயனுக்கு பதிலா காப்பர் வந்து இந்த இடத்துல சேர்ந்து காப்பர் சல்ஃபேட் பிளஸ் அயன் அப்படின்னு எனக்கு ரியாக்ஷன் நடக்குமானா? நடக்காது. ஏன்? ஏன்னா காப்பருக்கு ரியாக்டிவிட்டி கம்மி, அயனுக்கு ரியாக்டிவிட்டி அதிகம். அப்போ ரியாக்டிவ் சீரிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரியாக்டிவிட்டி சீரிஸ், எந்த மெட்டலுக்கு ரியாக்டிவிட்டி அதிகம், எந்த மெட்டலுக்கு ரியாக்டிவிட்டி கம்மின்னு சொல்லிட்டு அந்த ரியாக்டிவிட்டி ஆர்டர் தெரிஞ்சுச்சுன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், which metal can displace us, which metal cannot displace, எந்த மெட்டலால டிஸ்பிளேஸ் பண்ண முடியும், எந்த மெட்டலால டிஸ்பிளேஸ் பண்ண முடியாதுன்றதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சரியா? ஃபைன். மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் லெசன்ல ரியாக்டிவிட்டி சீரிஸ் ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க 9th, இல்லனாலும் 10th இப்ப இருக்கு, படிக்கலாம். ஓகேவா? Fine. Concepts போலாம். This reaction is called displacement reaction. Other examples of displacement reaction. So displacement reaction க்கு இன்னும் சில examples கொடுத்திருக்காங்க. Zinc plus copper sulfate gives. So copper க்கு reactivity கம்மி, zinc க்கு அதிகம். அப்ப zinc என்ன ஆகுதுன்னா காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு, நல்லா புரிஞ்சுக்கணும், zinc displaces copper அப்படின்னு தான் இதை நம்ம படிக்கணும். zinc ஒரு ஹை ரியாக்டிவ் மெட்டல், அது என்ன பண்ணுதுன்னு கேட்டா காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணுது. zinc displaces copper. ஓகேவா? சோ எனக்கு zinc சல்ஃபேட்டும் காப்பரும் கிடைக்குது. ஓகே, இப்படி ஒரு ரியாக்ஷன். இதுல காப்பர் என்ற மெட்டலுக்கு பதிலா ஜிங்க் என்ற மெட்டல் வருது. அப்ப இது மெட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் தான். லைக் தட் லெட் காப்பர் குளோரைடு எடுத்துக்கிறேன். லெட் ஹேஸ் ரியாக்டிவிட்டி தென் காப்பர். சோ காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு, லெட் தான் காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு லெட் குளோரைடா மாறுது, PbCl2 லெட் குளோரைடா மாறுது, காப்பர் எனக்கு கிடைக்குது. அப்போ எல்லா இடத்துலயுமே இப்போ நம்ம பாக்குற விதத்துல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, காப்பர் இஸ் லெஸ் ரியாக்டிவ் தென் ஜிங்க், லெட் அண்ட் அயன். ஓகேவா? Zinc and lead are more reactive elements than copper. Zinc இருந்தாலும் சரி, lead இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுத்துக்குமே காப்பரை விட ரியாக்டிவிட்டி அதிகம். அதனால தான் அதால டிஸ்பிளேஸ் பண்ண முடியுது. இன் கேஸ் காப்பரை விட ரியாக்டிவிட்டி கம்மியா இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை நான் சேர்த்தா இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்காது. நோ ரியாக்ஷன் occurs அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஃபைன். This displays copper from its compound. ஓகே, அதனால தான் இங்க they displaces காப்பர் எனக்கு டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க. ஓகே, எனக்கு லைவ்ல ஒருத்தவங்க தான் இருக்கிற மாதிரி காமிக்குது, ஆனா ஒருத்தவங்க கூட இல்லாத மாதிரி 0 காமிக்குது மொபைல்ல. சரி, யாரோ இருக்கீங்க. இல்ல, ஏற்கனவே நான் இதே மாதிரி தான் லைவ்ல ஆள் இல்ல, எதுக்கு நம்ம நடத்தணும்னு நினைச்சேன். பட் அப்படி நடத்தல, இன்னொரு 3 pages தானே. ஸோ நம்ம கம்ப்ளீட்டா இந்த லெசனை முடிச்சிடலாம். ஓகே, லாஸ்ட் டாபிக், அடுத்த டாபிக் 1.2.4 டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ யா மெல்வின். Okay, actually, like you so much
ஃபார் ஸ்டேயிங் இன் லைஃப். யார் விட்டுட்டு போனாலும் நீங்க ஒருத்தவங்களாச்சும் இருக்கீங்களேன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கு. ஓகே, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இந்த விஷயம் தான் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி காம்ப்ளெக்ஸா இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுச்சுன்னா, ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டலுக்கு பதிலா அந்த இடத்துல போய் சேருதுன்னு சொல்லிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் புரிஞ்சுச்சுன்னா, இப்போ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்துதான் நான் மறுபடியும் இப்ப காமிக்கிறேன். சரியா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனே நான் காமிக்கிறேன். அங்க இருந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி டிஃபர் ஆகுதுன்னு நீங்க பாருங்க. சோ டிஸ்பிளேஸ்மெண்ட்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. அயன் இருக்கு, அது காப்பர் சல்ஃபேட்டை டிஸ்பிளேஸ், காப்பர் சல்ஃபேட்ல காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஜிங்க் இருக்கு, அது காப்பர் சல்ஃபேட்ல இருக்கிற காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணுது. லெட் இருக்கு, அது காப்பர் குளோரைட்ல இருக்கிற காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணுது. சோ எப்பவுமே காப்பர் தான் டிஸ்பிளேஸ் ஆகணும் இல்ல, ஹை ரியாக்டிவ் மெட்டல் லெஸ் ரியாக்டிவ் மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணும். இது கான்செப்ட். பட் முக்கியமான விஷயம், நான் எடுத்துக்கிற காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு சொல்றேன், இது ஒரு காம்பவுண்ட், இது ஒரு காம்பவுண்ட் மாலிகுல். ஆனா அயன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது ஒரு காம்பவுண்ட் கிடையாது, இட்ஸ் an எலமெண்ட். ஜிங்க்ன்றது ஒரு எலமெண்ட், லெட்ன்றது ஒரு எலமெண்ட். அப்ப எலமெண்டல் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு எலமெண்டல் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு எலமெண்ட், ஒரு மெட்டல் எலமெண்டா இருக்கு. அந்த எலமெண்ட் ஒரு மாலிகுல்ல இருக்கிற மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணுச்சுன்னா we called as displacement reaction. சப்போஸ் இங்கேயும் பாருங்க, நான் இப்ப எழுதுறேன் இந்த இடத்துல, ஜிங்க் யார் கூட இருக்குன்னா குளோரின் கூட இருக்கு, ஜிங்க் குளோரைடா இருக்கு. இப்ப இந்த ஜிங்க் குளோரைடா காப்பர் சல்ஃபேட் கூட சேர்த்தா அப்பவும் எனக்கு ஜிங்க் சல்ஃபேட்டும் காப்பர் குளோரைடும் கிடைக்கும். சோ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா ஜிங்க் ஆல்ரெடி குளோரின் என்ற ஒரு ஆனியான் கூட இருந்துச்சு, ஜிங்க்ன்றது ஒரு கேட்டையான், குளோரின் என்ற ஆனியான் கூட இருந்துச்சு. இந்த குளோரினை விட்டுட்டு ஜிங்க் எங்க போகுதுன்னா காப்பர் சல்ஃபேட்ல இருக்கிற சல்ஃபேட் கூட சேருது, ஜிங்க் சல்ஃபேட்டா மாறுது. ஓகேவா, காப்பர் சல்ஃபேட்ல இருந்த சல்ஃபேட்டை விட்டுட்டு காப்பர் என்ன பண்ணுதுன்னா ஜிங்க் கூட இருந்த குளோரின் கூட சேர்ந்து காப்பர் குளோரைடா மாறுது, CuCl2 மாறுது. அப்போ ஜிங்க் குளோரைட்ல இருந்து ஒரு மெட்டல் டிஸ்பிளேஸ் ஆகுது, காப்பர் சல்ஃபேட்ல இருந்து ஒரு மெட்டல் டிஸ்பிளேஸ் ஆகுது, காப்பர் சல்ஃபேட்ல இருந்து காப்பர் டிஸ்பிளேஸ் ஆகுது, ஜிங்க் குளோரைட்ல இருந்து ஜிங்க் டிஸ்பிளேஸ் ஆகுது. இப்படி ரெண்டு காம்பவுண்ட்ல இருந்தும் ஒரு எலமெண்ட் ஒரு மெட்டல் டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா we called as double displacement reaction. இப்ப நான் சொன்னது சரியா புரியலனாலும் நான் இப்ப படிக்க தான் போறேன் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் நம்புறேன். ஆக்டிவிட்டி படிச்சுட்டு படிக்கிறேன், பொறுமையா வெயிட் பண்ணுங்க. ஹெட் பெயின் சார். ஓகே ஓகே, ஐ லைக் யுவர் டீச்சிங் ஸ்டைல் சார். தேங்க் யூ கார்த்தி. உங்களுக்கு ஹெட் பெயின், அதாவது நான் கிளாஸ் நடத்துறதுனால நான் நடத்துறதை வச்சு உங்களுக்கு ஹெட் பெயின் வந்துருச்சா, அல்லது ஆல்ரெடி ஹெட் பெயின் இருக்கு அதனால புரியலையா? சரியா புரியல மெல்பின். நெக்ஸ்ட் கிளாஸ் எப்ப சார்? நாளைக்கு மார்னிங். உங்களுக்கு தான் ஸ்கூல் இருக்குல்ல, நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க, ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும். மோஸ்ட்லி மார்னிங்ஸ்ல நான் கிளாஸ் போடுவேன், 10-10:30 அந்த மாதிரி போடுவேன் லைவ். ஸோ இன்கேஸ் நீங்க ஒரு 4-5 பேர் வரீங்க, லைவ் அட்டன் பண்றீங்க ஈவினிங்லனா சொல்லுங்க, அப்ப வேணா நான் ஈவினிங்ல கிளாஸ் வைக்கிறேன். ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல இருக்கும், மேபி மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே அந்த மாதிரியான நாட்கள்ல ஈவினிங்ல கிளாஸ் வைக்கலாம். நீங்க சொல்ற டைம் கூட வைக்கலாம், நோ இஷ்யூஸ். ஓகேவா, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஹெட் பெயின் சார். ஓகே, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் உங்களுக்கு ஹெட் பெயின். ஸோ அதை நம்ம இந்த ஆக்டிவிட்டி பார்த்துட்டு பார்க்கலாம், ஓரளவுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். உங்க மைண்ட்ல இது கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டே கவனிக்காதீங்க. இது ஒன்றும் இல்லை, சரி ஏதோ புதுசா சொல்லி தர போறாங்க, நம்ம ஏதோ புதுசா தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு கவனிங்க. என்னன்னே தெரியாம கவனிச்சிங்கன்னா ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, டேக் அபவுட் 3 ml ஆஃப் சோடியம் சல்ஃபேட் சொல்யூஷன். ஸோ சோடியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்றாங்க, Na2SO4, இதுதான் சோடியம் சல்ஃபேட். ஓகேவா, இங்க எழுதிருக்காங்க சோடியம் சல்ஃபேட் சொல்யூஷன் இன் a test tube. In another test tube, take about 3 ml of barium chloride, BaCl2, barium chloride இன்னொன்னு எடுத்துக்காங்க. சோடியம் என்ன பண்ணும்னா குளோரின் கூட சேர்ந்து சோடியம் குளோரைடா மாறும், பேரியம் என்ன பண்ணும்னா சல்ஃபேட் கூட சேர்ந்து பேரியம் சல்ஃபேட்டா மாறும். ஸோ இதுக்கு ஆக்சுவலா ஸ்ட்ராங் ஆசிட், ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோநெகட்டிவ், ஸ்ட்ராங் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கூட சேரும் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோநெகட்டிவ்னா என்ன, எலக்ட்ரோ பாசிட்டிவ்னா என்னன்றதை புரிஞ்சுக்கும். பிளஸ் இருந்துச்சுன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ், எப்பெல்லாம் பிளஸ் இருக்கோ அதெல்லாம் எலக்ட்ரோ பாசிட்டிவ், எப்பெல்லாம் மைனஸ் இருக்கோ அதெல்லாம் எலக்ட்ரோ நெகட்டிவ். சரியா, fine. Just a minute. Tomorrow school tour சாரா, ஸ்கூல் டெஸ்ட்னு மெல்பின் சொல்லியிருந்தாங்க. பட் கார்த்திக் உங்களுக்கு ஸ்கூல் டூர், ஸோ என்ஜாய் பண்ணுங்க, வேற லெவல்ல ஃபன் பண்ணிட்டு வாங்க. பட் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, எங்கேயாவது வாட்டர் ஃபால்ஸ் போறீங்க, தண்ணியில அடிச்சுட்டு போயிருது அந்த மாதிரி. மொபைல்லாம் ரொம்ப சேஃபா வச்சுக்கோங்க. காசு வச்சிருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டீச்சர்ஸ் கிட்ட கூட கொடுப்பீங்க. பட் மொபைல்லாம் யாராவது திடீர்னு எங்கேயாவது போற இடத்துல யாராவது தூக்கிட்டு போயிடலாம். நீங்களே மிஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துல செல்ஃபி எடுத்துட்டு மொபைலை வச்சுட்டு ஏதாவது ரைடு போயிட்டு வரலாம்னு நினைப்பீங்க, அதுக்குள்ளார யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, சரியா, சேஃபா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஸோ சோடியம் சல்ஃபேட் இருக்கு, பேரியம் குளோரைடு இருக்கு, இந்த ரெண்டுத்தையும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. மிக்ஸ் த டூ சொல்யூஷன், ரெண்டு சொல்யூஷனும் ஒன்னா சேர்க்கணும்.
வாட் டு யூ அப்சர்வ்? உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேக்குறாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், டெஸ்ட் டியூப் கண்டெய்னிங் சோடியம் சல்ஃபேட் சொல்யூஷன். சோ சோடியம் சல்ஃபேட் இந்த இடத்துல இருக்கு. இங்க என்ன இருக்குன்னா பேரியம் குளோரைடு இருக்கு. இந்த இடத்தையும் ஒண்ணா சேர்த்ததுக்கு அப்புறம் ஒயிட் பிரிசிபிடேட் எப்படி ஃபார்ம் ஆகுது? பேரியம் சல்ஃபேட். அது எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். Na2SO4 சோடியம் சல்ஃபேட், பேரியம் குளோரைடு, இது ரெண்டும் ஒண்ணா சேரும்போது இங்க பேரியம் கூட தான் குளோரின் இருந்துச்சு. இப்போ பேரியம் என்ன ஆகுதுன்னா இந்த சல்ஃபேட் கூட சேர்ந்து BaSO4 பேரியம் சல்ஃபேட்டா மாறுது. இங்க இருக்கிற Na2 ரெண்டு சோடியமும் குளோரின் கூட சேர்ந்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, Na2Cl2 அப்படின்னு ஒன்று உருவாக்கணும். பட் இந்த மாதிரி 2 எழுதாம 2 times of NaCl சோடியம் குளோரைடே எழுதலாம். ஏன்னா சோடியத்துடைய ஆக்சிடேஷன் நம்பர் +1, குளோரினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் -1. ஒரு எலிமெண்ட்டுக்கும் எப்படி நீங்க ஆக்சிடேஷன் நம்பர் +1 -1 சொல்றீங்க? ஒரு நிமிஷம் சார், கிளாஸ் நடத்த சொன்னா பேசிட்டு இருக்கீங்க. சாரி ரோஹிணி, கிளாஸ் தான் நடத்துறேன். நடுவில் ஏதாவது நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, 10th பசங்க, 11th 12th தான் நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்களா இருப்பாங்க. பட் 10th ஸ்டூடெண்ட்ஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்கனால அவங்க கிட்ட பேசலாம், இன்ட்ராக்ட் ஆகலாம், ஃப்ரெண்ட்ஸா கிரியேட் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் 10th ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னா சொல்லுங்க. ஆகல. ஓகே, ஹாப்பி டு see you in live ரோகிணி. சோடியம் ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா குளோரின் எடுத்துக்கிட்டு சோடியம் குளோரைடா போகுது. பேரியம் என்ன பண்ணுதுன்னா சல்ஃபேட் எடுத்துக்கிட்டு பேரியம் சல்ஃபேட்டா மாறுது. ஸோ இந்த ரியாக்ஷன்ல உங்களுக்கு சில விஷயத்த நான் சொல்றேன். ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் நீங்க ஏற்கனவே 9th டேபிள் 3.1ல படிச்சிருக்கீங்க, 3.1 ஆர் 3.2ல படிச்சிருக்கீங்க. சோடியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா +1, Na+ சொல்லுவோம். சல்ஃபேட்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா 2-. பேரியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா 2+. குளோரினுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் -1. சோடியத்துக்கு +1, குளோரினுக்கு -1. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களால ஈஸியா கவுண்ட் பண்ண முடியும். சோடியம் +1 அப்படின்றது 2 சோடியம் இருந்து ஒரு சல்ஃபேட் கூட பேலன்சிங்கா இருந்துச்சு. Na+1 2 சோடியம் இருந்தா +2, ஒரு சோடியத்துக்கு +1, 2 சோடியத்துக்கு +2. சல்ஃபேட் ஒன்னே ஒன்று இருந்தாலே -2. அப்ப +2 -2 எனக்கு காம்பன்சேட் ஆயிடும், ஈக்குவல் டு 0. சோ இப்படி இருந்தாதான் நியூட்ரல் மாலிகூல்ஸ். ஓகேவா? மாலிகூல்ஸ்க்கு மேல சார்ஜ் இல்லைன்னா நியூட்ரலா இருந்துச்சுன்னா we called as molecule. சப்போஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா we called as ion. இப்போ இந்த Na+ அப்படின்றது கேட்டையான், Ba2+ கேட்டையான், Cl- ஒரு ஆனியான், சல்ஃபேட் SO4 2- ஒரு ஆனியான். சோ இப்படிதான் இருந்துச்சு. அப்போ ஒரு பிளஸ்க்கு 2 மைனஸ் அப்படின்ற அளவுல இங்க பேலன்ஸ் பண்ணி இருந்துச்சு. பட் பேரியம் 2+ 2+ கேட்டையான், 2- ஆனியான் கூட இதுக்கு தான் விருப்பம் அதிகமா இருக்கும். அதனாலதான் சோடியத்தை விட்டுட்டு பேரியம் கூட சல்ஃபேட் சேர்ந்து பேரியம் சல்ஃபேட்டா மாறுது. லைக் தட் குளோரின் பாருங்க, இங்க பேரியம் கூட இருந்துச்சு இல்லையா? பேரியம் என்னவா இருந்துச்சு? 2+ இருந்துச்சு. ஆனா குளோரினுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் -1 தான். 2 குளோரினுக்கு -2 அப்படிதான் இருந்துச்சு. பட் இந்த குளோரின் -1க்கு +1 போதும்னா சோடியம் இங்க +1ல இருக்கு. அதனாலதான் இந்த +1 இருக்கிற சோடியத்து கூட -1 இருக்கிற குளோரின் சேர்ந்து சோடியம் குளோரைடா மாறுது, விச் இஸ் கால்ட் டேபிள் சால்ட். நம்ம சாப்பாட்டுல போட்டு சாப்பிடுற உப்பு. குளோரின் கொஞ்சம் எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கிறதுனால அது கொஞ்சம் எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கிற சோடியம் கூட சேர்ந்து சோடியம் குளோரைடா மாறுது. சல்ஃபேட் ரொம்ப ஸ்ட்ராங்கான எலக்ட்ரோநெகட்டிவ், அது ஸ்ட்ராங்கான எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கிற பேரியம் 2+ கூட சேர்ந்து பேரியம் சல்ஃபேட்டா மாறுது. இங்க இருக்கிற பேரியம் சல்ஃபேட் கூட சேர்ந்து பேரியம் சல்ஃபேட்டா மாறுது. இங்க இருக்கிற சோடியம் குளோரின் கூட சேர்ந்து சோடியம் குளோரைடா மாறுது. சோ 2 மெட்டலுமே, சோடியம்ன்றது ஒரு மெட்டல், பேரியம்ன்றது ஒரு மெட்டல், 2 மெட்டலுமே ஒண்ணுக்கு ஒண்ணு டிஸ்பிளேஸ் ஆகிறதுனால we called as double displacement reaction அப்படின்னு சொல்றோம். புரியுதா? மெல்பின், உங்களுக்கு தான் ஹெட் பெயின் இருக்குன்னு சொன்னீங்க, உங்களுக்கு தான் சரியா புரியலன்னு சொன்னீங்க. ஸோ ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிச்சான்னு சொல்லுங்க. இல்லைனா இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் 2-3 பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, we have to complete. What causes this? The white precipitate of barium sulfate. So உருவாகிற பேரியம் சல்ஃபேட் எனக்கு ஒயிட் கலர்ல பிரிசிபிடேட்டா இருக்கும். பிரிசிபிடேட்னா கர்டியா, அதாவது தயிர் மாதிரி கட்டியா கொழகொழன்னு இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம என்ன பேர் சொல்லுவோம்னா பிரிசிபிடேட்னு சொல்லுவோம். சரியா? ஃபைன். சோ இந்த ஒயிட் கலர்ல பேரியம் சல்ஃபேட் பிரிசிபிடேட் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்? Okay. The white precipitate of barium sulfate is formed by the reaction of sulfate and barium. Barium 2+ ion, sulfate 2- ion ஒண்ணா சேர்ந்து தான் எனக்கு barium sulfate உருவாயிருக்கு. The other product formed is sodium chloride, which remains in the solution. Sodium chloride உப்பு, அது தண்ணியிலே கரைஞ்சிருக்கும். அது எனக்கு வெளியில தனியா precipitate எல்லாம் மாறாது. மேபி நான் கிறிஸ்டலைசேஷன் பண்ணா, எவாபரேஷன் பண்ணா வாட்டர் எவாபரேட் ஆயிட்டு சோடியம் குளோரைட் எனக்கு சால்ட் தனியா கிடைக்கும். Such a reaction in which there is an exchange of ions between the reactants.
are called double displacement reaction. அப்ப ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கு. இந்த ரியாக்டன்ட்ல இருந்து ஒரு கேட்டையான் இந்த ரியாக்ஷனுக்கு வருது, இந்த ரியாக்டன்ட்ல இருந்து ஒரு கேட்டையான் இந்த ரியாக்டன்ட்க்கு வருது. சோ ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் a minute. Na2SO4 ன்றது ஒரு ரியாக்டன்ட், BaCl2 பேரியம் குளோரைடு ஒரு ரியாக்டன்ட். ரெண்டு ரியாக்டன்ட்ல சோடியம் சல்ஃபேட் என்ற ரியாக்டன்ட்ல இருந்து Na இங்க வருது, பேரியம் குளோரைடு என்ற ரியாக்டன்ட்ல இருந்து பேரியம் இங்க வருது. சோ ரெண்டு ரியாக்டன்ட்லயும் either any one of the cations or anions exchanges each other. ஒரு ரியாக்டன்ட்ல இருந்து ஒரு அயான் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுனா we called as double displacement reaction. Okay, just a minute. Now I will do sir. Thank you Melvin for your words. Recall activity 1.2. So 1.2 activity நம்ம lead nitrate வச்சு பார்த்தோம். அந்த ஆக்டிவிட்டியை ரீகால் பண்ண சொல்றாங்க. Where you mixed with a solution of lead nitrate and potassium iodide. So PbNO3 இது क्वेश्चन கொடுக்கலையோ, சரி, PbNO3 twice lead nitrate, இது கூட Ki potassium iodide சேர்க்க சொன்னாங்க. அப்படி சேர்க்கும்போது எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா, பொட்டாசியம் வந்து நைட்ரேட் எடுத்துக்கிட்டு KNO3 பொட்டாசியம் நைட்ரேட் கிடைக்கும். சோ ரெண்டு தடவை எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபைன். 2 potassium nitrate plus lead iodide PbI2 அப்படின்னு ஒன்று கிடைக்கும். இந்த lead iodide எனக்கு என்ன கலர்ல இருக்கும்னா yellow precipitate இருக்கும். lead iodide yellow precipitate இருக்கும். சோ இப்போ இந்த ரியாக்ஷன் ஒரு டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன் தான். ஏன்னா பொட்டாசியம்ன்றது ஒரு மெட்டல், லெட்ன்றது ஒரு மெட்டல். சோ பொட்டாசியம் நைட்ரேட்ல இருக்கிற பொட்டாசியம் அயோடைட் கூட போய் சேருது, பொட்டாசியம் அயோடைட்ல இருக்கிற பொட்டாசியம் எனக்கு என்ன ஆகுதுன்னா நைட்ரேட் கூட போய் சேருது, KNO3 பொட்டாசியம் நைட்ரேட்டா மாறுது. அப்ப லெட்ன்றது எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, பொட்டாசியம்ன்றது எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரெண்டு ரியாக்டன்ட்ல ரெண்டு அயான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா we called as double displacement reaction. ஓகேவா? இந்த ரியாக்ஷன் ஆக்டிவிட்டி 1.2ல ஸ்டார்டிங்லயே கொடுத்துருக்கணும். சோ அது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா பார்ட் 1ல பாருங்க. ஓகே, அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த வீடியோஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. 11th 12th கம்ப்ளீட்டா வீடியோஸ் பார்த்தாச்சு. ஸோ உங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸ் யாராவது சீனியர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்க சொல்லலாம். ஃபைன். கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டா எல்லா சாப்டரும் முடிச்சாச்சு 11th 12th. பிசிக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 14 சாப்டர்ஸ்ல 9 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் 12th. இன்னொரு 5 சாப்டர்ஸ் இருக்கு. ஓகே, the other product formed is sodium. ஓகே, இது எல்லாமே புரிஞ்சிச்சு. டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, what was the color of the precipitate formed? yellow color. Can you name the compound precipitated? என்ன கலர், என்ன காம்பவுண்ட் எனக்கு precipitate ஆச்சு, அதுக்கு நேம் சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. potassium iodide. Write the balanced chemical equation. இப்போ நான் எழுதி அழிச்சது. Is this also a double displacement reaction? Yes, it is a double displacement reaction. அது ஒரு double displacement சொல்றோம். ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் உங்ககிட்ட கைட்ல இருக்கும். நிறைய NCERT எக்ஸாம்பிளர் சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி நீங்க எதுல வேணா பாத்துக்கலாம். பட் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா போதும். அது நான் தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த ஸ்பீட் போட. இன்னும் ஸ்லோவா போகணும், இன்னும் ஸ்பீடா போகணும்னு மேபி கமெண்ட்ல யாராவது 2-3 பேர் சொல்றீங்கன்னா அதை வச்சு நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் 1.2.5. ஸோ இன்னும் ஒரு டாபிக் தான் இருக்கு, ரான்சிடிட்டி, கரோஷன். அதோட இந்த லெசன் முடியும். சரி, இந்த டாபிக் பார்த்துடலாம். ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷனா என்னன்னு சொல்லிட்டு. Activity 1.11. Heat a china dish containing about 1 gram of copper powder. வெறும் காப்பர் மட்டும் தான் இருக்கு, Cu மட்டும் தான் இருக்கு. இந்த காப்பர் பவுடர் எடுத்துட்டு 1 gram எடுத்துட்டு ஓபன் கண்டெய்னர்ல நம்ம ஹீட் பண்றோம். அப்படி ஹீட் பண்ணும்போது இந்த ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட காப்பர் சேர்ந்து காப்பர் ஆக்சைடா மாறும். குப்ரிக் ஆக்சைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர் காப்பர் 2 ஆக்சைடுன்னு எழுதலாம். காப்பர் 2 ஆக்சைடுன்னு எழுதினாலும் குப்ரிக் ஆக்சைடு அப்படின்னு எழுதினாலும் ஒண்ணுதான். ஸோ எப்பெல்லாம் ஹையர் ஆக்சிடேஷன்ல இருக்கோ அப்பெல்லாம் இக்குன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் லோயர் ஆக்சிடேஷன்ல இருந்துச்சுன்னா, இன்கேஸ் காப்பர் +1 ஆக்சிடேஷன்ல இருந்துச்சுன்னா, இங்க காப்பர் என்ன இருக்குன்னா +2ல இருக்கு, ஆக்சிஜன் -2. காப்பர் +1ல இருந்துச்சுன்னா we called as குப்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ OUS அஸ்ன்ற வேர்டு லோயர் ஆக்சிடேஷனுக்கும், இக்கு IC இக்குன்ற வேர்டு ஹையர் ஆக்சிடேஷனுக்கும் யூஸ் பண்ணுவோம் மெட்டல்ஸ்ல. ஃபெர்ரிக் ஃபெர்ரஸ், ஸ்டானஸ் ஸ்டானிக், இந்த மாதிரி எந்த ஒரு மெட்டலுக்கு வேணா நம்ம என்ன பண்ணலாம், ஹையர் ஆக்சிடேஷனுக்கு ஒரு பேரும் லோயர் ஆக்சிடேஷனுக்கு ஒரு பேரும் எழுதுவோம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டடி வித் காட்டிக். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் புரியல. இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வரும்னு சொல்ல வரீங்களா? வரும் சார். when the class will be for class 10th please tell sir I will join. Melvin, that's what I am saying. சப்போஸ் ஒரு 5 பேர் 10 பேர் கண்டிப்பா லைவ் வருவீங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஈவினிங்லேயே கிளாஸ் நடத்துவேன். ஆக்சுவலா நான் மார்னிங்ல லைவ் இன்னைக்கு பார்ட் 1 போட்டேன், அதுதான் நான் திரும்ப சொல்றேன். ஈவினிங்ல நடத்தணும்னாலும் சரி, வீக்லி ஒரு 3 days பார்க்கலாம். இது ஒன்றும் டியூஷன் இல்லை, ஆன்லைன் கிளாஸஸ். நான் 11th 12th டியூஷன்ஸ் நடத்திட்டு இருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கிளாஸஸ் படிச்சுட்டு இருக்காங்க.
பட் 10th யூடியூப்ல ஃப்ரீயாவே யார் வேணா பார்க்கலாம், சும்மா தான் அது இல்லை, சின்ன பசங்களுக்குன்றதுனால. ஸோ நீங்க எல்லாரும் சேர்ந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இன்கேஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க எந்த டைம் உங்களுக்கு கன்வீனியன்ட்னு, அந்த டைம் நடத்தலாம். பட் 10th கிளாஸஸ் வேணும் யூடியூப்ல லைவ்ல எல்லாரும் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா லைவ்ல அட்டன் பண்ணணும். ரெக்கார்டட் வீடியோ இருக்க போது லைவ்ல அட்டன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாள் ரெடி தான். ஈவன் சண்டேல செகண்ட் ஆஃப் ஆஃப்டர் 2 PM ஐ எம் ரெடி டு அட்டெண்ட் தட். ஓகேவா சார்? ஐ வில் ஷேர். தேங்க்யூ சார். ஈவினிங் 5 o'clock ஐ எம் ஃப்ரீ சார். ஓகே, நீங்க 5 மணிக்கு ஃப்ரீ. ஸோ இதே மாதிரி எல்லாருமே 5 மணிக்கு ஃப்ரீனா நம்ம 5 மணிக்கு கூட கிளாஸ் வைக்கலாம். we will look into that. சரி, நான் இதை முடிச்சிடுறேன். ஒரு சைனா டிஷ், அதுல காப்பர் எடுத்துக்கிட்டு ஹீட் பண்றோம், எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கறாங்க. ஸோ what do you observe? The surface of copper powder becomes coated with black copper 2 oxide. ஸோ காப்பர் பிரவுன் கலர்ல இருக்கும், ஆனா அதோடைய சர்ஃபேஸ் மட்டும் மேற்பரப்புகள் மட்டும் எனக்கு என்ன ஆகுதுன்னா பிளாக் கலரா மாறுது. ஏன் பிளாக் கலரா மாறுச்சு? ஏன்னா ஆக்சிஜன் கூட அது சேர்ந்து என்ன ஆகுதுன்னா காப்பர் ஆக்சைடா மாறுது. அதனாலதான் அந்த காப்பர் 2 ஆக்சைடுடைய கலர் தான் பிளாக். அதனாலதான் அது பிளாக் கலர்ல மாறுது. பிரவுன் கலர்ல இருந்த காப்பர் பிளாக் கலரா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. Why has this black substance formed? ஏன் இந்த black substance form ஆச்சு? This is because oxygen is added to copper. அந்த காப்பர் கூட ஆக்சிஜன், ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகுது, and copper oxide is formed. copper 2 oxide எனக்கு ஃபார்ம் ஆச்சு, அதனாலதான் பிளாக் கலர் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டு நம்ம ஹீட் பண்ணாலும் ஜெனரலா ஏரோபிக் கண்டிஷன், ஏர் இருக்கும் போது நம்ம ஹீட் பண்ணா ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஆக்சைடா மாறும். மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் எனக்கு என்னவா மாறும்னா மெட்டல் ஆக்சைடா மாறும். மெக்னீசியம் எடுத்துக்கிட்டா மெக்னீசியம் ஆக்சைடா மாறும். இது நம்ம ஆக்டிவிட்டி 1.1 இந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபைன். If hydrogen gas is passed over this heated material, okay, copper 2 oxide எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு, CuO, which is black in color, we know that. இந்த copper oxide material மேல hydrogen gas பாஸ் பண்ணா எனக்கு என்ன நடக்கும்? The black coating on the surface turns brown. So black கலர்ல இருந்த அந்த காப்பர் ஆக்சைடு திரும்ப பிரவுன் கலராகவே மாறிடும். அப்ப என்ன அர்த்தம்? அது ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஆக்சிஜனை யார் எடுத்திருப்பாங்க? நான் ஹைட்ரஜன் கேஸ் கூட தானே சேர்க்கிறேன். அந்த ஹைட்ரஜன் கேஸ் இந்த காப்பர் ஆக்சைடுல இருக்கிற ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வாட்டரா ஃபார்ம் பண்ணுது. காப்பர் எனக்கு தனியா கிடைக்குது. சோ இப்ப கூட இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் தான், ஆனா நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். ஏன்னு பாருங்க, இந்த இடத்துல காப்பர் ஆக்சைடு அப்படின்றதுல காப்பர் அப்படின்றது ஒரு மெட்டல். இந்த மெட்டலை ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா டிஸ்பிளேஸ் பண்ணுது. அதாவது காப்பர் கூட இருந்த ஆக்சிஜனை ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜன் ஆக்சைடு H2O வாட்டரா மாறுது. காப்பர் எனக்கு தனியா கிடைக்குது. அப்ப காப்பரை விட ஹைட்ரஜனுக்கு ரியாக்டிவிட்டி அதிகம்ன்றதுனால காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணுது. சோ திஸ் இஸ் ஆல்சோ a type of displacement, but நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதை பத்தி ரொம்ப தீவிரமா பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. காப்பர் அப்படின்றது ஒரு பிரவுன் கலர் சப்ஸ்டன்ஸ் மெட்டல். அதெல்லாம் ஹீட் பண்ணும்போது ஏர்ல இருக்கிற ஆக்சிஜன் கூட சேர்ந்து காப்பர் ஆக்சைடா மாறிச்சு, அது பிளாக் கலர்ல இருக்கும். திரும்ப இந்த பிளாக் கலர்டு மெட்டீரியல் மேல ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணா இந்த ஆக்சிஜனை எல்லாத்தையும் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு வாட்டரா மாறிடுது. காப்பர் எனக்கு திரும்ப பிரவுன் கலர்ல ரீட்ரைவ் ஆகுது, திரும்ப எனக்கு கெட் பேக் கெயின் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? Fine. If a substance gains oxygen during a reaction, ஒரு சப்ஸ்டன்ஸ் ரியாக்ஷன் நடக்கும் போது ஆக்சிஜனை வாங்கிக்கிச்சுனா, காப்பர் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் கூட சேர்ந்து காப்பர் ஆக்சைடா மாறுச்சு இல்லையா? அப்ப இது ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ஹைட்ரஜன் கூட சேர்க்கும் போது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டரா மாறுது. சோ if a substance gains oxygen during a reaction, ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆக்சிஜனை கெயின் பண்ணிக்கிச்சுனா it is said to be oxidized. அப்ப அது ஆக்சிடைஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். If a substance loses oxygen, ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆக்சிஜனை லாஸ் பண்ணுச்சுனா during a reaction it is said to be reduced. சோ எப்பலாம் ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆக்சிஜனை வாங்கிக்குதோ அதை ஆக்சிடைஸ்டு அப்படின்னு சொல்லணும். எப்பலாம் ஒரு சப்ஸ்டன்ஸ் அதுகிட்ட இருக்கிற ஆக்சிஜனை லாஸ் பண்ணுதோ அதை ரெடியூஸ்டுன்னு சொல்லணும். அப்ப இந்த காப்பர் ஆக்சைடு என்ன பண்ணிருக்குன்னா ரெடியூஸ் ஆகிருக்கு. காப்பர் ஆக்சைடு காப்பரா ரெடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லணும். காப்பர் ஆக்சிஜன் கூட சேர்ந்து காப்பர் ஆக்சைடா மாறுது இல்லையா? இது ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. காப்பர் ஆக்சிடைஸ்டு டு ஃபார்ம் காப்பர் ஆக்சைடு, காப்பர் ஆக்சைடு ரெடியூஸ்டு டு ஃபார்ம் காப்பர். ரெண்டு ரியாக்ஷன்லயும் காப்பர் தான் இருக்கு, ஆனா மேல இருக்கிறத நான் ஆக்சிடைஸ் சொல்றேன், கீழே இருக்கிறத ரெடியூஸ் சொல்றேன். ஏன் தெளிவா புரியுதா? காப்பர் ஆக்சிஜனை கெயின் பண்ணிக்கிட்டு அதை வாங்கிக்கிட்டு காப்பர் ஆக்சைடா மாறுது. அப்ப காப்பர் என்ன ஆகிருக்குன்னு சொல்லணும்? ஆக்சிடைஸ்டு, ஆக்சிடேஷன் ஆகிருக்குன்னு சொல்லணும். பட் இங்க ஆல்ரெடி காப்பர் ஆக்சிஜன் கூட தான் இருக்கு, ஆனா இந்த காப்பர் ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா அது கிட்ட இருக்கிற ஆக்சிஜனை லாஸ் பண்ணிட்டு தனியா காப்பரா மாறிடுச்சு, அதுகிட்ட இருக்கிற ஆக்சிஜன் போயிடுச்சு. சோ ஆக்சிஜனை லூஸ் பண்ணதுனால காப்பர் ஆக்சைடு காப்பரா மாறுற ரியாக்ஷனுக்கு பேரு தான் ரெடியூஸ்டு, ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படின்ற வேர்டு இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு புரிய வரும் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஏன்னா செல்ஃப் ஆக்சிடேஷன் தனியா ரிடக்ஷன் தனியான ஒரு ரியாக்ஷன் இல்ல.
ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா அங்க ரிடக்ஷனும் நடந்திருக்கும், ரிடக்ஷன் நடக்குதுன்னா அங்க ஆக்சிடேஷனும் நடந்திருக்கும் ஆப்போசிட்டா. பட் அதை நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு புரிஞ்சுப்பீங்க. Fine, it is said to be oxidized. இதெல்லாமே ஓகேவா? During this reaction 1.29, so second reaction எடுத்துக்கறாங்க. இது 1.28, இது 1.29. Okay. The copper 2 oxide losing oxygen and is being reduced. So second reactionல பாத்தீங்கன்னா copper 2 oxide என்னது ஆக்சிஜனை லாஸ் பண்ணிட்டு காப்பரா மாறுது. அப்ப இது நம்ம என்ன சொல்லணும்? ரெடியூஸ்டுன்னு சொல்லணும். The hydrogen is gaining oxygen. ஹைட்ரஜன் என்ன பண்ணுது? அதே ஆக்சிஜனை கெயின் பண்ணிக்கிட்டு ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு சொல்றோம். And is being oxidized. அப்ப ஒரு ரியாக்ஷன்லயே எனக்கு ஆக்சிடைஸும் இருக்கு, ரெடியூஸும் இருக்கு. உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இந்த ரியாக்ஷன்ல காப்பர் ஆக்சைடு என்ன ஆகிருக்குன்னா ரெடியூஸ் ஆகிருக்கு. ஏன்னா அது ஆக்சிஜனை லாஸ் பண்ணிட்டு காப்பரா மாறி இருக்கு. சோ காப்பர் ஆக்சைடு ரெடியூஸ்டு டு ஃபார்ம் காப்பர். காப்பர் ஆக்சைடு என்ன பண்ணிருக்குன்னா ரெடியூஸ்டு டு ஃபார்ம் காப்பர். ஹைட்ரஜன் என்ன பண்ணிருக்குன்னா காப்பர் ஆக்சைடு லாஸ் பண்ற ஆக்சிஜன் இருக்குல்ல, அதை இந்த ஹைட்ரஜன் கெயின் பண்ணிக்கிட்டு வாட்டரா மாறுது. அப்ப ஹைட்ரஜன் கெயின்ஸ் ஆக்சிஜன் டு ஃபார்ம் வாட்டர். திஸ் இஸ் கால்டு ஆக்சிடைஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஹைட்ரஜன் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, காப்பர் ஆக்சைடு ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லணும். ஒரே ரியாக்ஷன்ல ரெடியூஸும் நடந்திருக்கு, ஆக்சிடைஸும் நடந்திருக்கு. புரியுதா? Fine. In other words, one reactant gets oxidized while the other gets reduced during a reaction. So ஜெனரலா பொதுவா சொல்லணும்னா டக்குன்னு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியாக்டன்ட் ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா, ஆக்சிடைஸ்னா ஆக்சிஜனை கெயின் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு ரியாக்டன்ட் என்ன பண்ணணும்னா ரெடியூஸ் ஆகும், அதாவது ஆக்சிஜனை லாஸ் பண்ணும். இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு பக்கத்துல இன்னொருத்தவங்க இருக்காங்க. எனக்கு ஒரு பொருள் வேணும்னா நான் பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட தான் கேட்க முடியும், வேற யாருமே இல்ல. அப்படின்னா என்ன ஆகும்? எனக்கு எது கெயின் ஆகுதோ, எனக்கு 2 பொருள் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா அந்த 2 பொருள் என் பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட லாஸ் ஆயிருக்கும். அவர் தான் அந்த 2 பொருளை கொடுத்திருப்பாரு. சோ அவர்கிட்ட அது குறையும், என்கிட்ட அது அதிகமாகும் இல்லையா? சோ அதுதான் இங்க ஆக்சிடைஸ்டு ரெடியூஸ்டுன்ற ரியாக்ஷன் நடக்குது. ஆக்சிஜனை யார் லாஸ் பண்றாங்களோ அவங்க ரெடியூஸ் ஆகுறாங்கன்னு சொல்லணும், ஆக்சிஜனை யார் கெயின் பண்றாங்களோ அவங்க ஆக்சிடைஸ் ஆகுறாங்கன்னு சொல்லணும். குழப்பல ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னா உங்களுக்கு மேபி குழப்பமா தோணலாம். ஆனா இவங்க நான் லைன் பை லைன் வீடியோஸ் போடுறேன், அதனால இவங்க சொல்றது எல்லாத்தையும் நான் மறுபடியும் சொல்றேன். Okay. Such reactions are called oxidation reduction. So oxidation நடக்குது, ரிடக்ஷனும் நடக்குதுன்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னதுன்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆர் இத சிம்பிளா என்ன சொல்லலாம்? ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லலாம். ரிடக்ஷன் அப்படின்றதுல இருந்து ஷார்ட் ஃபார்மா RED ரெட், ஆக்சிடேஷனுடைய ஷார்ட் ஃபார்ம் OX ஆக்ஸ். சோ ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரெண்டுமே இருக்கிறதுனால சிம்பிளி we called ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஒரு சாப்டரே இருக்கு. இந்த சாப்டரை நீங்க 11th படிக்கும் போது இன்னும் நிறைய டீடைலா படிப்பீங்க. சரியா? ஃபைன். காப்பர் ஆக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன் gives copper plus water. சோ காப்பர் ஆக்சைடு என்ன இருக்குன்னா ரிடக்ஷன், காப்பர் ஆக்சைடு ரிடக்ஷன் ஆகி காப்பரா மாறி இருக்கு, ஆக்சிஜனை லாஸ் பண்ணிருக்கு. ஹைட்ரஜன் என்ன பண்ணிருக்குன்னா வரக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டரா மாறுது, அப்ப கெயின் பண்ணிருக்கு. சோ இது ஆக்சிடேஷன் சொல்றோம். அப்ப ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் ஆகிருக்கு, காப்பர் ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இது ஈக்குவேஷன் 1.30. Like that, some other examples of redox reaction. Redox reactionக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜிங்க் ஆக்சைடு கார்பன் கூட சேருது. இப்போ ஜிங்க் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனை லாஸ் பண்ணிட்டு ஜிங்கா மாறுது. அப்ப ஜிங்க் என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லணும் இல்லையா? கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடா மாறுது. அப்ப இது என்ன ஆகுதுன்னா ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு சொல்லணும். லைக் தட் மேங்கனீஸ் டை ஆக்சைடு இருக்கு, அது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூட சேரும்போது 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டரா மாறுது. அப்ப ஹைட்ரஜன்னா ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டரா மாறுதுன்னா இது ஆக்சிடேஷன் ஆகுது. இது ஆக்சிடேஷன் ஆகுது. மேங்கனீஸ் டை ஆக்சைடு அதுக்கு இருக்கிற ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணிட்டு குளோரின் கூட சேர்ந்து மேங்கனீஸ் குளோரைடா மாறுது. இங்க 4+ இருக்கும், ஆனா இங்க 2+ இருக்கும். அப்ப மேங்கனீஸ் என்ன ஆயிருக்குன்னு கேட்டா ரெடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லணும். இந்த ரியாக்ஷன்ல மேங்கனீஸ் ரிடக்ஷன் ஆகிருக்கு, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல இருக்கிற ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் ஆயிருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல ஜிங்க் ஆக்சைடுல ஜிங்க் ஆக்சைடு ரிடக்ஷன் ஆகிருக்கு, கார்பன் ஆக்சிடேஷன் ஆயிருக்கு. எது ஆக்சிடேஷன் ஆகுது எது ரிடக்ஷன் ஆகுதுன்றத உங்களுக்கு செப்பரேட் பண்ணி கேட்டாங்கன்னா சொல்ல தெரியும். அப்படி சொன்னா போதும். ஃபைன். In the reaction 1.31, carbon is oxidized to carbon monoxide and zinc oxide is reduced to zinc. Okay, so இதெல்லாம் ஆக்சிடைஸ் ஆகுது, இதெல்லாம் ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 1.3ல HCl is oxidized to chlorine. HCl தான் ஆகுதுன்னா chlorine ஆக்சிடைஸ் ஆகுது. And manganese dioxide is reduced to manganese chloride. Manganese dioxide என்ன ஆகுதுன்னா ரெடியூஸ் ஆகி manganese chloride மாறுதுன்னு சொல்றாங்க. Okay, from the above examples we can say that if substance gains oxygen or loss hydrogen, okay, oxygen gain பண்ணாலும் சரி அல்லது ஹைட்ரஜனை லாஸ் பண்ணாலும் சரி, அதை நம்ம என்னதான் சொல்ல போறோம்னா ஆக்சிடைஸ் அப்படின்னு தான் சொல்ல போறோம்.
அப்ப முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தாங்கன்னா ஆக்சிஜனை கெயின் பண்ணா ஆக்சிடேஷன் சொன்னாங்க. இப்போ ஆக்சிஜனை கெயின் பண்ணாலும் ஆக்சிடேஷன் தான், ஹைட்ரஜனை லாஸ் பண்ணாலும் ஆக்சிடேஷன் தான். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன். இதுக்கு உல்டாவா ஆப்போசிட்டா சொல்லணும்னா அது ரிடக்ஷன். இஃப் a substance loses oxygen or gain hydrogen, ஆக்சிஜனை லாஸ் பண்ணிடுச்சு அல்லது ஹைட்ரஜனை கெயின் பண்ணுச்சுன்னா then it is called a reduced reduction னு சொல்ல போறோம். சோ நீங்க ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க, ஒன்னு தெளிவா படிங்க. ஓகேவா? நான் இங்க எழுதுறேன் ஆக்சிடேஷன் அப்படின்னு எப்ப சொல்லணும்னு. ஆக்சிஜன் கெயின் ஆகணும், ஆக்சிஜன் கெயின் ஆகணும் அல்லது ஹைட்ரஜன் லாஸ் ஆகணும். சோ கெயின் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் லாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்டு ஆக்சிடேஷன். இப்போ எங்க ஆக்சிஜன் கெயின் ஆச்சோ அந்த இடத்துல லாஸ் எழுதி ஹைட்ரஜனை கெயின் எழுதுனா அது ரிடக்ஷன். நீங்க கெயின் ஆஃப் ஆக்சிஜன் லாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்டு ஆக்சிடேஷன் அப்படின்னு தெளிவா படிச்சிட்டீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் ரிடக்ஷன். அதை நீங்க யோசிச்சு எழுதிடலாம். ஏதாவது ஒண்ணு நல்லா படிச்சுக்கோங்க, ஆக்சிடேஷனை நல்லா படிச்சுக்கோங்க, அப்ப ரிடக்ஷனா என்னன்னு ஆப்போசிட்டா யோசிச்சு எழுதலாம். சரியா? ரீகால் ஆக்டிவிட்டி 1.1 மெக்னீசியம் ஆக்சிஜன் ரிபன் இதை சொல்றாங்க. அதை பாத்தீங்கன்னா அது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்குதுன்றதுக்கான எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். பாலு சபரி ஏஐ சுன்னி. ஓகே ஸோ நீங்க சில பேட் வேர்ட்ஸ் சூப்பரா யூஸ் பண்றீங்க, பட் ஏஐ தான் இதை யூஸ் பண்ணுதானா? கண்டிப்பா இல்ல. ஓகே ஸோ நல்ல ஸ்டூடெண்ட், ஹாப்பி டு see you. ஓகே ஒரு சின்ன பிரேக், ஒரு 2 minutes 3 minutes எடுத்துக்கலாம் இல்ல, நான் எடுத்துக்க போறேன். ஃபீலிங் thirsty. நோ ப்ராப்ளம் சார், ஹீஸ் டம். யா ஆக்சுவலா இந்த மாதிரி கமெண்ட்ல யார் வேணா எதுக்கு அவங்க இந்த லைவ் வந்து அட்டென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு படிக்கிறதுக்கு பிடிக்கலன்னா அவங்க ஏதாவது ரீல்ஸோ வேற ஏதாவது பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி எதுவும் பேசணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சிலவங்க இருப்பாங்க, ஒரு சிலர் இருப்பாங்க, நம்ம அவங்களை பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். we have to move on, right? ஓகே 1.3. ஸோ கண்டிப்பா இந்த பார்ட்டோட இந்த சாப்டர் முடிஞ்சிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். Have you observed the effect of oxidation reactions in everyday life? அன்றாட வாழ்க்கையில என்னைக்காவது நீங்க ஆக்சிடேஷன் நடக்கிற ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? எதுலையாவது பார்த்திருக்கீங்களான்னு கேட்கறாங்க. ஸோ நிறைய ரியாக்ஷன்ஸ் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரோஷன் கொடுத்துருக்காங்க. 1.3.1 கரோஷன். கரோஷன்னா இரும்பு துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இரும்பு துருப்பிடிக்கிறது ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க. You are very good sir, I love you to come to my school. Okay, I love to come to your online class அப்படி சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், பட் I love to come to my school அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஸ்கூலுக்கு வரதுக்கு தான் உங்களுக்கு விருப்பமா இருக்கு. ஃபைன், பட் ஐ எம் so happy. நீங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு விருப்பப்படுறீங்கன்னா படிக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்க. அப்ப நல்லா படிச்சீங்கன்னா நல்ல லைஃப் சக்சஸ் அச்சீவ் பண்ணலாம். ஓகே, corrosion. You must have observed that iron articles are shiny when new. ஸோ இரும்பு பொருள்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் புதுசா வாங்கும் போது பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஷைனிங்கா பளபளப்பா இருக்கும், சில்வர் மாதிரி ஜொலிக்கும் பாக்கிறதுக்கு. பட் கெட் கோட்டட் வித் a reddish brown powder when left for some time. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம், கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறமே கூட அதுல ஒரு மாதிரி ரெட்டிஷ் பிரவுன், ரெட் கலரும் பிரவுன் கலரும் சேர்ந்த மாதிரி மெஜெண்டா ஆர் பிரவுன் கலர்ல நிறைய கோட்டட், அந்த இரும்பு மேல நிறைய கோட்டிங் வந்திருக்கும். அந்த கோட்டிங் நம்ம தட்டினாலே கீழே வந்துடும், விச் இஸ் கால்டு துரு. ஓகே, திஸ் ப்ராசஸ் இஸ் காமன்லி நோன் அஸ் ரஸ்டிங் ஆஃப் அயன். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ சில்வர் இருக்குன்னா அது மேல ரஸ்டிங் நடந்துச்சுன்னா, அதாவது இந்த மாதிரியான பிரவுன் கோட்டிங் நடந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா ரஸ்டிங் ஆஃப் அயன் அப்படின்னு சொல்றாங்க, இரும்பு துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, some other metals also get tarnished in this manner. இதே மாதிரி இரும்பு மட்டும் தான் துருப்பிடிக்குமானா? இல்ல, காப்பரும் துருப்பிடிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் உங்க வீட்டுல இருக்க ஹிந்துஸா இருந்தா நிறைய பேர் தெரியும், வெங்கலம், பித்தளை, இந்த மாதிரி நிறைய காப்பர் வெசல்ஸ் இருக்கும் வீட்டுல, சாமி ரூம்ல. அது எல்லாமே பிரவுனா மாற ஆரம்பிக்கும். அதுவும் டார்னிஷ் காப்பர்ல எனக்கு என்ன ஆகுதுன்னா காப்பர் கார்பனேட், காப்பர் ஹைட்ராக்சைடு மாதிரி ரஸ்டிங் ஆகுதுன்னு அர்த்தம்.
ஸோ சில்வர் பாத்தீங்கன்னா, சில்வர்லாம் நீங்க புதுசா வாங்கும் போது ரொம்ப ஒயிட்டா பயங்கர பளிச்சுன்னு இருக்கும். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி கருத்துடுதுன்னு சொல்லுவாங்க. அதுல என்னன்னா ஏர்ல இருக்கக்கூடிய சல்ஃபர் அது கூட சேர்ந்து சில்வர் சல்ஃபைடு அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணுது. அதனாலதான் சில்வர் டார்னிஷ் ஆகுது. அப்ப சில்வர், காப்பர், அயன் இந்த மாதிரி எந்த மெட்டல் வேணா நம்மளுக்கு என்ன ஆகலாம், ரஸ்ட் ஆகலாம். கோல்டு தான் ரொம்ப கம்மியான அளவுல ரஸ்ட் ஆகும், அது சீக்கிரமா ரஸ்ட் ஆகாது. அதனாலதான் கோல்டு நம்ம ப்ரீஷியஸ் மெட்டலா எடுத்துக்கிறோம். கோல்டு, பிளாட்டினம் இந்த மாதிரியான மெட்டல்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், ப்ரீஷியஸ் மெட்டலா எடுத்துக்கிறோம். Hey, he is calling you to come his school. ஓகே ஓகே ஓகே, இப்பதான் நான் அதை தேங்க்யூ ரோஹினி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. யூ ஆர் வெரி குட் சார், ஐ லவ் யூ டு கம் டு மை ஸ்கூல். ஓகே, உங்க ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ஐ மீன் நான் உங்க ஸ்கூலுக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, எனக்கு புரியுது. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்கூல்னு சொல்லுங்க. இஃப் ஐ ஹேவ் அ டைம் தென் ஐ வில் டெஃபினெட்லி கம். இப்போதைக்கு நான் வேலை இல்லாம கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறேன். ஸோ காசு இருக்கும்போது நான் கண்டிப்பா வருவேன் சார். இஃப் வி ஆட் லெமன் அண்ட் சால்ட், ஆக்சுவலா சாலட் இல்ல சால்ட் தான், and water, we can remove the black color. Yeah, obviously. Actually அந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணும்போது எதை ரிமூவ் பண்ணணும், லெமன்ல இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிடும் சோடியம் குளோரின்ல இருக்கக்கூடிய குளோரினும் சேர்ந்து சில்வர் சல்ஃபைட்ல இருக்கிற சல்ஃபரை ரிமூவ் பண்ணுது. அதனால சில்வர் எனக்கு மறுபடியும் என்ன ஆகுதுன்னா பளபளப்பா தெரியுது, பளிச்சுன்னு தெரியுது. ஓகேவா, ஃபைன். ஒரே அசிங்கமா போச்சு குமார்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் ஆக்சுவலா மெல்பின் அனுப்பிச்ச மெசேஜ் எனக்கு சரியா புரியாம நான் ஒரு மீனிங்ல இருந்தேன். பட் ரோகிணி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு புரியுது. Fine. When a metal is, just a minute. Okay. Have you noticed the color of coating formed on copper and silver? Okay, copper மேலயோ சில்வர் மேலயோ ஏதாவது கோட் ஃபார்ம் ஆனதை நீங்க பாத்துறீங்களா கேக்குறாங்க. சோ காப்பர் மேல brown color ஃபார்ம் ஆகும், சில்வர் மேல black color ஃபார்ம் ஆகும். இத பார்க்கலாம். When a metal is attacked by substances around it such as moisture, acids, etc., it is said to corrode. சோ மாய்ஸ்சர் ஈரப்பதமோ அல்லது ஆசிட்ஸ், ஏதாவது நான் எடுத்துக்கக்கூடிய ஃப்ரூட்லயோ சாப்பாட்டுலயோ எதுலயாவது இருக்கக்கூடிய ஆசிட்ஸ், ஆசிட் ரெயினே இருக்கு. சோ ஏதாவது ஒரு ஆசிட்ஸ் அது மேல கனெக்ட் ஆகுது, பேஸ் கனெக்ட் ஆகுது அப்படின்னா உடனே அது என்ன ஆக ஆரம்பிக்கலாம், கரோட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லணும். இட் இஸ் சேட் டு பி கரோட் அண்ட் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு கரோஷன். இந்த மாதிரி கரோட் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா கரோஷன் சொல்றோம். அப்ப கரோஷன் என்றது துருப்பிடித்தல். எல்லா மெட்டல்ஸுமே கரோட் ஆகும். பட் ரஸ்டிங் என்றது என்னன்னா இரும்பு மட்டும் துருப்பிடிக்குது இல்லையா, துருப்பிடிச்சு டஸ்டா கீழே கொட்டிடும்ல, இந்த ப்ராசஸ் நம்ம ரஸ்டிங்னு சொல்றோம். அப்ப கரோஷனுக்கும் ரஸ்டிங்க்கும் கொஞ்சம் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். Fine. The black coating on silver and the green coating on copper are other examples of corrosion. So silver எனக்கு black கலர்ல மாறுது, tarnish ஆகுதுன்னு சொல்லுவாங்க, மங்கி போறதோ. காப்பர் வாட்டர் பாட்டில்ஸ் கூட இருக்கும், காப்பர் வாட்டர் பாட்டில்ஸ் கண்ணாடில எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பெக்டக்கல்ஸ்ல காப்பர் கோட்டட் இருக்கும், அதனால அது கிரீன் கலரா மாறும். பிளாக் கலர்ல நம்மளுக்கு தெரியும், பட் இட்ஸ் a dark green. சோ இந்த மாதிரி காப்பர் பொருள்கள் கிரீன் ஆகிறதும் சில்வர் பொருள் பிளாக் ஆகிறதுக்கும் காரணம் என்னன்னா கரோஷன் தான் சொல்றாங்க. Corrosion causes damages to car bodies, bridges, iron railings, ships and to all objects made of metals. So metals ஆல உருவாகக்கூடிய என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ, காரோ, பஸ்ஸோ, லாரியோ, பிரிட்ஜஸ் இரும்பு பாலங்கள், அயன் ரெயிலிங்ஸ் இரும்பு தண்டவாளங்கள், இந்த மாதிரி ஷிப்ஸ், ஏன்னா ஷிப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அயன்ல தான் மேடப் ஆயிருக்கும். சோ இது எல்லாமே எனக்கு என்ன ஆகும்னா கரோஷன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கரோஷன் காசஸ் டேமேஜ், இது எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணும். எஸ்பெஷலி தோஸ் ஆஃப் அயன், முக்கியமா இரும்பை ரொம்ப ரொம்ப அதிகமா டேமேஜ் பண்ணும். சோ இத இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் மெத்தட் யூஸ் பண்ணுவோம்னு பார்க்கலாம். கரோஷன் ஆஃப் அயன் இஸ் a serious problem. Every year an enormous amount of money is spent to replace damaged iron. So டேமேஜ் ஆன இரும்புகளை ரீப்ளேஸ் பண்றதுக்கு enormous amount of money, ரொம்ப 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 அதிகமான பணம் நம்மளுக்கு செலவாகுதுன்னு சொல்றாங்க. அதான் பணம் நிறைய செலவாகுதுன்னு தெரியல. அப்ப இரும்பை ஏன் வைக்கணும், வேற ஏதாவது வைக்க வேண்டியதுன்னா வேற எதுவும் இருந்தா தானே வைக்கிறதுக்கு. அலுமினியம் வச்சா இரும்பு அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது, அலுமினியம் ஈஸியா வளர்ச்சிக்கும் உடச்சிக்கும். கோல்டு வைக்கணும்னா இரும்புல பிரிட்ஜ் செய்யலாம், அந்த மாதிரி கோல்டுல பிரிட்ஜ் செய்யலாமா யோசிச்சு பாருங்க. கோல்டு எவ்வளவு காசு விற்குது, அதுல செய்ய முடியுமான்னு சொல்லி. சோ ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டீல்ஸ் எல்லாம் இதனாலதான் ப்ரிப்பேர் பண்றோம். அல்லாய்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் உங்களுக்கு வரும், அப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய புரியும். So you will learn more about corrosion in chapter 3. So chapter 3 பாத்தீங்கன்னா metals and non metals, அந்த லெசன்ல உங்களுக்கு இன்னும் corrosion பத்தி இன்னும் தெளிவா பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஃபைன். சோ கரோஷன் என்றது மெட்டல்ஸ்ல நடக்கும்னு சொன்னேன். அடுத்தது ரான்சிடிட்டி, இதுவும் ஆக்சிடேஷன் தான். கரோஷன் என்றதும் ஆக்சிடேஷன் தான், ரான்சிடிட்டி என்றதும் ஆக்சிடேஷன் தான். இது என்னன்னு பார்க்கலாம். மெல்பின் சார், இஃப் வி ஆட் லெம், ஓகே அதான் நம்ம படிச்சாச்சுல. எனக்கு மெசேஜ் வரலையா, ஜஸ்ட் a minute. ஓகே, நீங்க மட்டும்தான் லைவ்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மெல்பின், திருநெல்வேலி விஜய நாராயணம் கேந்திர வித்யாலயா. ஓகே,
திருநெல்வேலி. ஸோ தமிழ்நாட்டுடைய பார்டர்ல இருக்குல்ல, அது சவுத் பார்டர். நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், சென்னைக்கு பக்கத்துலேயே இருக்கேன். ஸோ இங்கேருந்து திருநெல்வேலி வரணும்னா மோர் தென் 12 hours, 10 to 12 hours ட்ராவலிங் ஆகும் ட்ரெயின்லேயே. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு கம் தேர் in any weekends. Okay. Rancidity. Have you ever tasted or smelt the fat or oil containing food materials left for a long time? ஸோ ஒரு உணவு இருக்கு, அந்த உணவுல இருக்கக்கூடிய எண்ணெயோ அல்லது கொழுப்போ ரொம்ப நாள் வச்சதுக்கு அப்புறம் அதை நீங்க ஸ்மெல் பண்ணி பார்த்திருக்கீங்களா, டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபுட்டு அது ரொம்ப நாள் வச்சுட்டாலே கெட்டு போயிடும், கேவலமா ஸ்மெல் வரும் இல்ல, ஃபவுல் ஸ்மெல் தான் வரும். அதே மாதிரி அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப 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 மோசமா இருக்கும். சரி, நான் என் வாயில எதுவும் சொல்ல, உங்களுக்கே தெரியும். when fats and oils are oxidized, so fat கொழுப்புகளோ அல்லது எண்ணெய்களோ ஆக்சிடைஸ் ஆச்சுனா they become rancid. so எப்படி மெட்டல்ஸ்லாம் ஆக்சிடைஸ் ஆகும்போது கரோஷன் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி ஃபேட்டோ ஆயிலோ ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்றோம்னா they become rancid அப்படின்னு சொல்றோம். and their smell and taste change. so அது rancid ஆகுறதுனால அதனுடைய ஸ்மெல்லும் டேஸ்டும் எனக்கு சேஞ்ச் ஆயிடும். அப்ப சிப்ஸ் பாக்கெட்டை பத்தியும் இங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சொல்லியிருக்காங்க. Fine. Usually, substances which prevent oxidation, antioxidants, are added to foods containing fats and oils. So, வழக்கமாவே என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு ஃபுட்லலாம் ஃபேட்டோ அல்லது ஆயிலோ அதிகமா இருக்கோ அந்த ஆயில் அந்த ஃபுட்ல ஃபுட் மெட்டீரியல்ஸ்ல ஃபுட் கண்டெய்னிங் மெட்டீரியல்ஸ்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டை யூஸ் பண்றாங்க. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும்னா ஆக்சிடேஷன் ஆகாம தடுக்கும், ஆக்சிடேஷன் நடக்கிறத ஸ்லோ பண்ணும் அல்லது அதை தடுக்கும். அதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட்டுடைய வேலை. சரியா? கீப்பிங் ஃபுட் இன் ஏர் டைட் கண்டெய்னர். ஸோ காத்தே போகாத அளவுக்கு டைட்டான ஒரு கண்டெய்னருக்குள்ளார நம்ம ஃபுட்டை வச்சா அப்ப ஆக்சிஜன் அதுக்குள்ளார போகாது, ரான்சிட் ஆகாது. ஹெல்ப்ஸ் டு ஸ்லோ டவுன் ஆக்சிடேஷன். அப்ப ஆக்சிடேஷனை தடுக்கும், குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Do you know that chips manufacturers usually flush bags of chips with gas? ஸோ நீங்க எந்த ஒரு லேஸ் பாக்கெட் வாங்கினாலும் குர்குரே பாக்கெட்லாம் வாங்கினாலும் எவ்வளவு கேவலமா நம்மள ஏமாத்துவாங்கன்னா, பாக்கெட் அவ்வளவு பெருசுக்கு இருக்கும், அது ஃபுல்லா நைட்ரஜன் கேஸ் தான் இருக்கும். உள்ளார சிப்ஸ் ஒரு 4-5 தான் இருக்கும். அதுக்கு எதுக்கு இவ்வளவு காசு கொடுக்கணும்னு தோணும் இல்ல. பட் அந்த சிப்ஸ் அதே கிறிஸ்பியா இருக்கணும், அதே அளவுக்கு டேஸ்ட் இருக்கணும், கெட்டு போகாம இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த கேஸ் அவங்க ஃபில் பண்றாங்க. ஓகேவா? சோ ஃப்ளஷ் பேக்ஸ் ஆஃப் சிப்ஸ், பேக்குள்ளார ஏரை ஃப்ளஷ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அந்த சிப்ஸ் கெட்டு போகாம இருக்க, ரான்சிட் ஆகாம இருக்க. கேஸ் சச் அஸ் நைட்ரஜன் டு பிரிவென்ட் சிப்ஸ் ஃப்ரம் கெட்டிங் ஆக்சிடைஸ். சிப்ஸ்லாம் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா அதுவும் நமுத்து போன மாதிரி ஆயிடும், கேவலமா ஸ்மெல் வரும், நல்லா இருக்காது. அதனால நைட்ரஜன் கேஸ் தான் மோஸ்ட்லி சிப்ஸ் பேக்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த இடத்துல நம்ம நைட்ரஜன் இட்ஸ் அன் அன்ரியாக்டிவ் காம்பவுண்ட். நைட்ரஜன் ரொம்ப சீக்கிரமா எல்லாத்துக்கூடயும் ரியாக்ட் ஆகாது. அதனால நம்ம நைட்ரஜன் லிக்விடு, நைட்ரஜன் கேஸை நிறைய இடத்துல ஆன்டி ஆக்சிடென்ட்டா யூஸ் பண்ணுவோம். ஆக்சிடேஷன் ஆகாம தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ற எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம், ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். தென் கொஸ்டின்ஸ் இருக்கு. வாட் டு யூ லேர்ன்ட்னு ஒன்று இருக்கு. நீங்க என்னெல்லாம் படிச்சீங்க இந்த சாப்டர்ல அப்படின்றதுக்கு கொஞ்சம் கான்செப்ட்ஸ் இருக்கு. அப்புறம் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது எந்த சாப்டர் நடத்தணும், இன்கேஸ் 10th எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்களா, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஏதாவது ஒரு 100 சப்ஸ்கிரிப்ஷன் 200 சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்குதான்னு பார்த்துட்டு நான் 10th கண்டினியூ பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்னா ஆல்ரெடி 12th பிசிக்ஸ் நடத்திட்டு இருக்கோம், அதுதான் நான் கண்டினியூ பண்ணுவேன். சரி, பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். ஸ்டடி வெல். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டேஸ்ட் அண்ட் ஆல். சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. Thank you. Sir, they will come. I will intro them. Okay. Sure, Melvin. Introduction கொடுங்க.